மென்டல் ஹெல்த் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி யாராவது பேசுறாங்க அப்படின்னா என்னெல்லாம் பேசுவாங்க நீங்க எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? யார் வேணா சொல்லலாம். எனிபடி ஃப்ரம் தி ஆடியன்ஸ். மென்டல் ஹெல்த் பத்தி தான் பேச வந்திருக்கேன், முன்னாடியே சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ மென்டல் ஹெல்த் பத்தி பேச வந்திருக்கேன் அப்படின்னா என்னெல்லாம் பேசுவாங்க, இதை பத்திலாம் பேசுவாங்க அப்படின்னு நினைச்சு வந்திருப்பீங்கல்ல. என்னெல்லாம் பத்தி பேச வந்திருப்பேன்னு நினைச்சிருக்கீங்க? சொல்லுங்க. சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். மிஸ்டர் ராமச்சந்திரன் சொல்லுங்க. Based on stress relieving factors. Stress relieving factors. Okay. Right. Then. வேற எல்லாரையும் கஷ்டப்படுத்தி உட்கார்ந்தே ஆவலும் கூட்டு வந்துருக்காங்களா? இல்ல நிஜமாவே மென்டல் ஹெல்த் பத்தி ஏதாவது பேசலாம்னு வந்திருக்கீங்களா? சொல்லுங்க. அங்க ஒருத்தர் கை தூக்குற மாதிரி இருக்காரு. சொல்லுங்க. நீங்க தான் திரும்பி பாக்குறீங்க. Stress management and emotions control. Okay, fine. Right. Next, where யாராவது girls யாராவது ரெண்டு பாய்ஸ் சொல்லிட்டாங்க. எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம சும்மா வெட்டியா பேசிருக்கீங்க அப்படியா? இங்கே நிறைய கேர்ள்ஸ் இருக்கீங்க. சொல்லுங்க யாராவது. எனிபடி? மென்டல் ஹெல்த் மென்டல் இல்னஸ்னா என்ன பேச போறாங்க நினைச்சுக்கோங்க. எதை பத்தி பேச போறாங்க அப்படின்றது ஏதாவது ஐடியா இருக்கா? என்ன பேச போறாங்க சொல்லட்டும். இப்போ அவங்க ரெண்டு பேருமே ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இமோஷனல் மேனேஜ்மெண்ட் சொன்னாங்க. வேற சரி. இப்போ மென்டல் ஹெல்த் அப்படின்னாலே யூஸ்வலா வந்து who has defined mental health அப்படின்னு நீங்க கேட்கலாம். சரி. இப்போ மென்டல் ஹெல்த் அப்படின்னாலே யூஸ்வலா வந்து who has defined mental health அப்படின்னு நீங்க கேட்கலாம். who has defined mental health? who-na World Health Organization. World Health Organization defines mental health as a state of well-being in which an individual realizes their own abilities. ஒரு நிமிஷம் அவங்க கொஞ்சம் ரெடி ஆகட்டும். Who defined mental health? World Health Organization, that is WHO. WHO அவங்க தான் மென்டல் ஹெல்த்தை டிஃபைன் பண்ணாங்க. என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா state of well-being in which an individual realizes their own abilities, can cope with the normal stresses of life, நீங்களும் சொன்ன மாதிரி, can work productively and can contribute to their community. It emphasizes that mental health is not merely the absence of mental illness but a positive state of well-being that enables individuals to thrive. So, mental health is not merely the absence of mental illness. இதுல என்ன புரியுது உங்களுக்கு? well-beingன்றத சொல்லிட்டாங்க. well-beingன்றது நல்லா இருக்கிறது. ஓகேயா? mental health is not the absence of mental illness. அப்படின்னா என்ன அர்த்தம்? மென்டல் இல்னஸ் நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அந்த விஷயங்கள் இல்லாததுனால மட்டுமே இந்த பர்சனுக்கு ஒரு நல்ல மென்டல் ஹெல்த் இருக்குன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கான அர்த்தம் என்ன? யாருக்காவது தெரிஞ்சா கை தூக்கலாம். தெரியலன்னா நான் சொல்றேன். யாருக்காவது தெரியறதா? புரியுதா யாருக்காவது அதோட அர்த்தம்? ஓகே. மென்டல் ஹெல்த்ங்கிறது நம்ம ஒரு மென்டல் இல்னஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்க மென்டலி வெல்பீயிங் இல்லைன்னு நம்ம சொல்லுவோம் யூஸ்வலாக. பட் மென்டல் ஹெல்த்துங்கிறது அது கிடையாது. இப்போ வடிவேல் ஒரு படத்துல சும்மாவே இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. பார்த்துருக்கீங்களா? அந்த டைலாக் கேட்டுருக்கீங்களா? நிஜமாவே சும்மாவே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். பிகாஸ் they don't have anything to do. ப்ரொடக்டிவா பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது. மென்டல் வெல்பீயிங் என்ன சொல்லியிருக்கு? நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டீல் பண்றதோட ப்ரொடக்டிவாகவும் இருக்கணும். நம்ம ப்ரொடக்டிவா இல்லைன்னா நம்மளுக்கே ஒர்க்லெஸ்னஸ் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ரொடக்டிவா நம்ம எதுவுமே பண்ணல சும்மாவே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஒர்க்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவோம். அதுக்காக நம்மளுக்கு மென்டல் இல்னஸ் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஆனாலும் நம்ம மென்டல் ஹெல்த் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு அர்த்தம். நம்ம மென்டல் ஹெல்த் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். பிகாஸ் we are not able to be productive.
ஸோ ஒருத்தரோட மென்டல் ஹெல்த் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இது எல்லாமே இருக்கணும்ல. இது எல்லாமே இருந்தால் தான் அந்த இண்டிவிஜுவலோட மென்டல் ஹெல்த் நல்லா இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஓகே. ஸோ மென்டல் ஹெல்த்துக்கும் மென்டல் இல்னஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ நம்ம மென்டல் ஹெல்த் பற்றி பேசிட்டோம். மென்டல் ஹெல்த்னா என்னன்றது சொல்லியாச்சு. பட் மென்டல் ஹெல்த்துக்கும் மென்டல் இல்னஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? மென்டல் ஹெல்த்துன்றது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ப்ரொடக்டிவாக இருக்கிறது, வெல்பீயிங் இருக்கிறது. மென்டல் இல்னஸ் இல்லாமல் இருக்கிறது, ஆனால் அது மட்டுமே க்ரைட்டீரியா கிடையாது. மென்டல் இல்னஸ்னா என்ன? மென்டல் இல்னஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி ஹெல்த் கண்டிஷன் that affects the person's thinking, feeling, behavior and mood. ஓகே, இந்த 4 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட பிரெயினில் நடக்கிற 4 விஷயங்கள். ஃபர்ஸ்ட் வந்து திங்கிங். திங்கிங்னா என்னெல்லாம் விஷயத்த நம்ம திங்க் பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணியே ஆகணும். இதுக்கு நான் சாய்ஸில் விட மாட்டேன், யாராவது ஒருத்தர் சொல்லி ஆகணும். திங்கிங்னா என்னெல்லாம் திங்க் பண்ணணும்? வெரி நார்மல் கொஸ்டின். என்னெல்லாம் திங்க் பண்ணணும், என்னெல்லாம் யோசிக்கணும். இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஐயோ நம்ம ஃபோனை பிடிக்கிறோம்னு யோசிப்பீங்க. இப்போ என் ஃபோன் கொடுத்ததுனால அவங்க கிட்ட பிடிக்கல, இல்லாட்டி பிடிக்கலாம். ரைட்டா? அது மாதிரி திங்கிங்னா என்ன, என்னெல்லாம் திங்க் பண்ணணும் நம்ம சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் கை தூக்கி சொல்லுங்க. ஆல்ரெடி ஆன்சர் பண்ணவங்களும் பண்ணலாம். ராமச்சந்திரன் வந்து திருப்பி நம்ம கை தூக்கிட்டோம்னா ரொம்ப முந்திரி கொட்டன்னு சொல்லுவாங்களோ அப்படின்னு யோசிக்கிறார். கரெக்டா? சொல்லுங்க. யாரும் அப்படி யோசிக்க மாட்டாங்க. மைக் கொடுங்க சஞ்சய். இங்கே வீடியோ எடுக்கணுமா? எடுக்கணுமா? ஆன்லைன்ல Actually, thinking was என்னோட way of thinking is different, quite different from like morning thinking ஆரம்பிச்சிடும். rather than from the night. like நாளைக்கு காலையில 5:30 மணிக்கு எழுந்தணும்னா 5:30 மணிக்கு எழுந்திருக்கணுமே, அலாரம் அடிச்சுன்னா காலையில் கேட்கணுமேங்கிறதே முதல் தாட்டாக இருக்கணும். காலையில எழுந்த உடனே அம்மா அப்பாவை எழுப்பணும், அம்மா அப்பாவுக்கு ஆஃபீஸ் இருக்குங்கிறத ஞாபகப்படுத்தணுமேங்கிறதுக்காக நானும் ஞாபகம் வச்சுட்டே இருப்பேன். அது ஒரு திங்கிங் ஓடிட்டு இருக்கும். காலையில என் பர்சனல் ஒர்க்கை முடிக்கணுங்கிற ஒரு திங்கிங் இருக்கும். காலேஜுக்கு பைக்கில் வரும்போது எங்கேயாவது இடிச்சு போமா விழுவோமாங்கிற பயமும் இருக்கும். ஸோ அதுவும் ஒரு தாட் இருக்கும். காலேஜுக்கு டைமில் வரணுங்கிற ஒரு தாட் இருக்கும். இல்லைன்னா எனக்கு லேட் ஆகிடும்ங்கிற ஒரு மைண்டில் ஒரு யோசனை இருக்கும். ஸோ அதனால சீக்கிரமாக வரணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். இதுதான் என்னோட நார்மல் தாட்ஸ். இப்போ ராமச்சந்திரன் பேசும்போது சைட்ல 2-3 பேர் பேசிட்டு இருந்தாங்க. சரியா? அந்த 2-3 பேர் யாருன்னு நீங்களே சொல்லுங்க. அவர் பேசிட்டு இருக்கிறத ஃபுல்லா கவனிக்காம சைட்ல நீங்க பக்கத்துல இருக்கவங்ககிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. அது யாரெல்லாம் நீங்களே சொல்லுங்க. நான் பார்த்துட்டேன், நீங்களே சொல்லுங்க. யாரெல்லாம் பக்கத்துல இருக்கவங்ககிட்ட பேசுனீங்க? எதுக்காக கேட்குறேன்னா அவங்களுக்கு ஏதோ தாட் இருக்கு சொல்றதுக்கு. அதனால தான் அவங்க பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அதை என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. சொன்ன ஆனந்த். ஆனந்த் பக்கத்தில் பேசுங்க. நான் பார்த்தேன். many things to speak with you actually. ஒரு நடக்க லைக் ஒரு அன்சர்டைனான சிச்சுவேஷனை பற்றி திங்க் பண்ணி லைக் ஓவர் திங்க் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகுது. மேபி அது ஓவர் திங்கிங். நார்மல் தாட்ஸ் பற்றி நான் கேட்குறேன். டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட். யூ யூஸ்வலி திங்க் அபவுட் டைம் மேனேஜ்மெண்ட். நம்ம கரெக்டாக பங்க்சுவலாக இருக்கணும், வேலைக்கு எல்லாத்தையும் முடிக்கணும். எங்கேயாவது வர சொன்னாங்கன்னா கரெக்டாக 10 மணிக்கு வர சொன்னால் 10 மணிக்கு முன்னாடியே வந்துடணும், ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே போயிடணும். இந்த மாதிரி விஷயங்கள் யோசிக்கணும். ஓகே, குட். வேற இங்கே யாரும் பேசுறீங்க? இந்த ரூல் யார் பேசுறீங்க? நீங்க தானே? சொல்லுங்க. உங்க பேர் கிருத்திகாவா? என்ன சொல்லுங்க? காவியா. காவியா. ஓகே, காவியா சொல்லுங்க. காலேஜ் முடிச்சுட்டு எப்போ வீட்டுக்கு போகணும்னு ஃபர்ஸ்ட் யோசிப்பேன். ஓகே. மைக் நீங்க சொல்றது பின்னாடி கேட்காது, சத்தமா சொல்லுங்க. காலேஜ் முடிச்சுட்டு எப்போ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போவேன்னு யோசிப்பேன். காலேஜ் போகணும், அப்புறம் வீட்டுக்கு போகணும், அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிப்பேன். அப்புறம் சீக்கிரமா தூங்கணும்னு யோசிப்பேன். இதுதான் நான் யோசிப்பேன். ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒரு 3 பேர் கிட்ட கேட்டுட்டோம். அதனால நான் என்னோட எக்ஸ்பிளனேஷனை சொல்றேன். தாட்ஸ்ங்கிறது 3 விதமாக இருக்கும். ஒன்று நம்மளோட பாஸ்டோட
கடந்து வந்திருப்போம், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸஸ் கடந்து வந்திருப்போம். ஃப்யூச்சரில் சில எக்ஸ்பீரியன்ஸஸ் நம்மளுக்கு வேண்டாமே அப்படிங்கிற தாட் இருக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பிடிக்கல, இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால எனக்கு மனசு ஸ்ட்ரெஸ் ஆகுது, எனக்கு பிடிக்கல, இது வேண்டாம் எனக்கு அப்படின்னு நினைக்கணும். ஓகே. ரெண்டாவது ஃப்யூச்சரை பற்றின பயம். லைக் வாட் ஹீ செட், லைக் வாட் யூ செட், லைக் வாட் யூ செட். அதாவது டைமுக்கு நம்ம போக முடியுமா, அது ஃப்யூச்சரில் நடக்கப்படுற விஷயம். நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. நம்ம கரெக்டாக டைமுக்கு வீட்டிலேருந்து கிளம்பிடுவோம். ஆனால் நடுவில் டிராஃபிக் ஜாம் ஆகிருக்கலாம், ஆக்சிடென்ட் ஆகிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரணத்தால் நீங்கள் திரும்பி போகிற மாதிரி இருக்கலாம். உங்களால் டைமுக்கு போய் ரீச் ஆக முடியாது. பட் அந்த தாட் உங்களுக்கு worrisome ஆகிடும் பிகாஸ் யூ ஸ்டார்ட் ஓவர் திங்கிங் அபவுட் இட். ஓகே. when a thought turns into a worry. நீங்கள் சொன்ன மாதிரி நான் காலையில் கிளம்புறதுலேருந்து, காலேஜுக்கு வரதுலேருந்து, திருப்பி வீட்டுக்கு போகிறதுலேருந்து, ஹோம்ஒர்க் முடிக்கிறதுலேருந்து, காலையில் எழுந்துக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே யூ ஆர் ஓவர் திங்கிங் இட். உங்களோட தாட்ஸ் வந்து வரியாக மாறின்னு இருக்கு. ஓகே. தட் லீட்ஸ் டு ஸ்ட்ரெஸ். அகைன் நீங்கள் சொன்ன மாதிரி காலேஜுக்கு வந்தாலுமே எப்போ வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு போனால் எப்போ காலேஜுக்கு போகலாம். அகைன் இட் இஸ் அ தாட் தட் டர்ன்ஸ் இன்டு அ வரி. ஸோ திஸ் இஸ் அ செகண்ட் டைப் ஆஃப் தாட். மூணாவது ஒரு தாட், அதுதான் ரொம்ப முக்கியமான தாட் விச் கிவ்ஸ் அ வெரி பாசிட்டிவ் அவுட்புட். தட் இஸ் கால்ட் ஐடியா. ஐடியாஸ். இது பண்ணினா நம்ம லைஃப்ல முன்னேற முடியும், இது பண்ணினா நம்மளுக்கு நல்லது, இது பண்ணினா நம்மளோட ஃபியூச்சர் பிரைட்டாக இருக்கும். யாராவது ஒருத்தர் நம்மகிட்ட ஒரு ஐடியா ஷேர் பண்ணாங்கன்னா அதை இன்னும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது. ஓ ஆமாம்ல, இது நல்லா இருக்கு, இது பண்ணலாமே, அந்த பர்சனை என்கரேஜ் பண்ணி நம்மளும் அதை முடிஞ்ச அளவு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எவ்வளோ க்ரோ ஆகும். திஸ் இஸ் ஆல்சோ தாட். இந்த 3 விதமான தாட்ஸ் இருக்குல்ல, இதில் என்ன தாட் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க? பாஸ்ட்டை பற்றி நினச்சி கவலைப்படுறதா, ஃப்யூச்சரை பற்றி நினச்சி ஒரி பண்ணுறதா, இல்லை புது ஐடியாஸை நினச்சி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதா? எது பெட்டர்னு நினைக்கிறீங்க? புது ஐடியாஸ். சொல்லுங்க, யாருன்னா சொல்லலாம். எது பெட்டர் நினைக்கிறீங்க? சொல்லுங்க. வசுமதி, அவங்க பேர் என்ன சொன்னீங்க? யாமினி. சொல்லுங்க. ஐடியாஸ். ஓகேயா? ஸோ மென்டல் இல்னஸ்ல முதல்ல என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, when a health condition, mental health condition affects the person's thinking. இப்போ நான் சொன்ன முதல் 2 விஷயமே it affects your thinking. It affects your mental health because you are either apprehensive, அதாவது பயப்படுறீங்க, இல்லை worry பண்ணுறீங்க. இது ரெண்டுமே நல்லது கிடையாது நம்ம மென்டல் ஹெல்த். ரெண்டாவது ஃபீலிங். ஓகே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி சொல்லுங்கள். ஃபீலிங்ஸ் அப்படின்னா எந்த விதமான ஃபீலிங்ஸ் நம்மளுக்கு வரும்? நீங்களே கூட திருப்பி சொல்லலாம். அவர் ஒருவராகவும் நான் பார்க்கும்போது என்னை கேட்டுட்டாங்கன்னா யாராவது ஏதாவது தப்பு பண்ணிருப்பாங்களா அப்படின்ற மாதிரியே பார்க்குறாரு. யார் வேணால் ரிப்பீட் பண்ணி பேசலாம், தப்பே கிடையாது. ஆனால் அவர் பேசுகிறாருன்றதுக்காக நைஸாக எல்லாரும் பம்பவும் கூட, மற்றவங்களும் பேசலாம், எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. சொல்லுங்க, ஃபீலிங்ஸ்லாம் என்ன நினைக்கிறீங்க? மோஸ்ட்லி காலேஜில் தான் எனக்கு அந்த ஃபீலிங்ஸுங்கிற ஒரு பேசிக்கலி நான் பேசும்போதே லைக் நான் இரிட்டேட் பண்ணுறேன், நான் யாரையாவது நான் பேசும்போது இரிட்டேட் பண்ணிடுறேன், நான் பேசாமல் கம்முனே இருந்துடலாமா அப்படின்னு இப்போ தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் இரிட்டேட் பண்ணிட்டு வேணும், அவங்க ஏதாவது நினைச்சிருவாங்களோ அப்படின்னு நினைச்சே உட்கார்ந்துருக்கீங்க. தப்பில்லை, பேசுங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருந்தது, போக போக அது மாறிடுச்சு. ஆனாலும் ஸ்டேஜில் பேசும்போது யாராவது சிரிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஸோ அதனால லிட்டில் பிட் எமோஷனலாக இருக்குது. அப்போ பேசுறது நின்னோட எனக்கு உடனே அந்த டீச்சர்ஸ் வந்து சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லைப்பா நீ பேச சொல்லுவாங்க, இல்லைன்னா நீ பேசவே தேவைப்பா, நீ கிளம்பு நான் பேசிக்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ அந்த அது ஒரு டச் இருக்கும். ஐ ஃபீல் இட், ஐ கெட் ஹர்ட் சம்டைம்ஸ். அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் என் ஃபீலிங்ஸ். பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ். பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ்ங்கிறது வந்து லைக் எல்லா வாட்டியும் லைக் ஃபார் பாஸ்ட் 15 years I was a leader in my school. I was a school pupil leader. ஸோ எப்போதுமே வந்து எலெக்ஷன் நடக்கும்போது கிளாஸில் எலெக்ஷன் நடக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் will vote for me.
அப்பெல்லாம் வந்துட்டு ஒரு 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 கெத்து வரும், ஆட்டோமேட்டிக்கா ஒரு குட் வைப் வரும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன், ரைட் ஓகே எல்லாருக்கும் அப்போ பிடிச்சிருக்கு, ரைட் நடக்கும். அதே மாதிரி சேர்மன் வந்து எப்பவுமே கூப்பிடுவாரு, குட் எஃபர்ட் ராமச்சந்திரன் அப்படின்பாரு, அதெல்லாம் நான் கேட்டுப்பேன். ஓகே. ஸோ என்னோட மார்க்ஸும் கிரேடா எனக்கு ஏற என் பேரண்ட்ஸ் என்ன கங்க்ராச்சுலேட் பண்ணுவாங்க, பை மீ கிஃப்ட்ஸ். ஸோ அதுல ஒரு குட் ஃபீலிங் வரும். இதெல்லாம் குட் ஃபீலிங்ஸ் வந்து. ஓகே, வாட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங் இஸ் தட்? குட் ஃபீலிங் சொல்றீங்க, என்ன ஃபீலிங் அது? பட்டர்ஃப்ளைஸ் இன் ஸ்டொமக். Joy, excitement, joy. Okay. So when we talk about feelings, why immediately you go to negative feelings? எனக்கு ஃபர்ஸ்ட் ஹர்ட் ஆகுது எதுவோ அதை நான் மோஸ்ட்லி என் பேரண்ட்ஸ் சொல்லிடுவேன். ஸோ அது ஃபர்ஸ்ட் எனக்கு வந்துடும். Okay, good. So he is a person who is in touch with his feelings. He is able to understand that எனக்கு நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் தான் சீக்கிரமா எஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது புரிஞ்சு வச்சுட்டு பேசுறாரு. ஓகேயா? உங்களோட ஃபீலிங்ஸ் என்னன்னு உங்ககிட்ட கேட்கும்போது ஒரு கிட்டத்தட்ட 75 to 85% ஆஃப் த பீப்புள் வந்து இமீடியட்டா தே கோ டு தி நெகட்டிவ் ஃபீலிங்ஸ். வை? யாருக்காவது அதோட ஆன்சர் தெரியுமா? எதனால யாராவது வந்து என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்டாலே நெகட்டிவ் ஃபீலிங்ஸை பற்றி முதல்ல பேசுவாங்க. எனிபடி? அதுக்கான காரணம் யாருக்காவது புரியுமா? ப்ராப்ளம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வருது. ஏன்? ஏன்னா ப்ராப்ளம்ஸ் இல்லைன்னா யாரும் சந்தோஷமா இருக்கலாம். புரியல. ப்ராப்ளம்ஸ்லாம் கிரியேட் பண்ணாம இருந்தால் கரெக்டாக இருக்கும். சரி, ப்ராப்ளம்ஸ் வரும். ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாலே எதனால நெகட்டிவ் திங்கிங் தான் ஃபர்ஸ்ட் வருது? அவங்க சிந்திக்கிறத பொறுத்து. ஏன்? ஒரு 90% அதுதானே சிந்திக்கிறாங்கன்னு கேட்குறேன். வெரி ஃபியூ பீப்புள். இப்போ என்கிட்ட நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, நாட் அஸ் அ சைக்காலஜிஸ்ட், அஸ் அ நார்மல் ஹியூமன் பீயிங் இட்ஸ், என்கிட்ட நீங்கள் ஃபர்ஸ்ட் கேட்டோன்னே நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்கன்னா, ஐ அம் ஹாப்பி பர்சன். தட் வில் பி மை ஃபர்ஸ்ட் ஃபீலிங் தட் ஐ வில் லெட் அவுட். பட் நிறைய இடத்துல அது நடக்கிறது இல்லை. ஏன்? சரிங்க. ஓகே. அவங்க பேர் என்ன சொன்னீங்க? யுகேந்திரன். யுகேந்திரன். ஓகே. யுகேந்திரன் வந்து நான் சிங்கிள் அவுட் பண்ணாம எழுந்து பேசுறேன். இந்த மாதிரி நான் இன்னும் எல்லாரையும் சிங்கிள் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடறேன். நீங்களா எழுந்து பேசிட்டீங்கன்னா பெட்டர். இல்லாட்டி நான் கூப்பிட்டு எல்லாரையும் கேட்பேன். சரியா? ஓகே. யுகேந்திரன் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு அதோட காரணமே புரியறது இல்லை. ரீசன் என்ன அப்படின்னா, சின்ன வயசுலயே மோஸ்ட்லி இந்தியாவில் ஆம்பளைங்கன்னா அழக்கூடாது, பொம்பளைங்கன்னா கோபப்படக்கூடாது சொல்றாங்களா இல்லையா? ஆல்மோஸ்ட் எல்லாரையும் சொல்லியிருப்பாங்கல்ல இல்லையா? சி அசிங்கமா பொம்பளை மாதிரி அழாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா இல்லையா? சொல்லியிருப்பாங்கல்ல? ஏய் நீ என்ன எப்போ பார்த்தாலும் கோவப்படுற, அவ்வளோதான், அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்தப்பறம் சரியாவே இருக்காது ஒன்று சொல்லியிருப்பாங்களா இல்லையா? அப்போ நம்மளோட பேசிக் இமோஷன்ஸ் நம்ம அடக்க அதுதான் மெயினாக முன்னேறி வரும். நம்ம எதை ஜாஸ்தி போட்டு அழுத்துறோமோ அதுதான் மேலே வரும். எதை நம்ம அழுத்துறோம்? நெகட்டிவ் ஃபீலிங்ஸ். நெகட்டிவ் ஃபீலிங்ஸை காட்டக்கூடாதுன்னு சொல்லியே வளர்க்குறாங்க நம்மள. அப்போ இருக்கும்போது என்ன ஆகுது? நம்மளோட நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் தான் மேலே வந்து நிற்கிது. எப்போ கேள்வி கேட்டாலும் ஃபஸ்ட்டு எடுத்தாலே ஐயோ இது தலைவலியாக இருக்கேன், ஐயோ இது எனக்கு பிடிக்கவே இல்லை, இதெல்லாம் தான் நம்மளுக்கு மைண்டுக்கு வருது. தவிர எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு சந்தோஷமா இருக்குன்றதையும் நம்மளால சொல்ல முடியல. ஏன்னா நம்ம அதை எல்லாத்தையுமே ரொம்ப அழுத்திட்டோம். மேலோட்டமாக இருக்கிறது நமக்கு எப்பவுமே வெளில தெரியாது, அழுத்திட்டு தான் வெளியே. அதனால சப்ரஸ் பண்ணி வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இட் லீட்ஸ் டு பேட் மென்டல் ஹெல்த். நம்மளோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை சப்ரஸ் பண்ணுறத முடிஞ்ச அளவு குறைச்சிக்கணும். தைரியமாக வெளியில் பேச பழகணும். அட்லீஸ்ட் டு யோர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டையாவது தைரியமாக எனக்கு கடுப்பாக இருக்குது, அறையலாம் போல கோபம் வருதுன்னு சொல்லணும். ஓகேயா? ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையாவது, மற்றவங்க கிட்ட சொல்ல முடியலனாலும், பேரண்ட்ஸ்கிட்ட பேச முடியலனாலும், அட்லீஸ்ட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் லெட் அவுட், வெண்ட் இட் அவுட். வெளியில் விடுங்க உங்களோட எமோஷன்ஸ். தப்பே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே சொல்லுங்க, மச்சான் அழகா தோணுதுடா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. போய் உட்காந்து ஓரமாக அழுங்க, தப்பே இல்லை. உங்களுக்கு எல்லாரும் எல்லாரும் முன்னாடி அழ முடியல அப்படின்னா தனியாக வந்து அழுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் அழுங்க. ஆம்பளைங்க அழக்கூடாதுன்னா ஒன்றும் சட்டம் கிடையாது. நீங்களும் மனுஷங்க தானே, ஏன் அழக்கூடாது? தாராளமாக அழலாம். சரியா? கோவம் தான் கோவம் வருது, பேசுங்க, சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க, வளர்த்துட்டே போகாதீங்க.
ஒரு கோவத்துக்கு மேலே கோவம் போனால் கடைசியில் அந்த ரேஜில் போயிடும், வயலன்ஸில் போய் முடியும், அக்ரேஷனில் போய் முடியும். கோவம் வந்துச்சுன்னா அப்படியே பேசுறீங்க, எனக்கு பிடிக்கலடா நீ பேசுறது, நல்லா இல்லடா இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுங்க, தப்பு கிடையாது. நெக்ஸ்ட் இஸ் பிஹேவியர். ஸோ இது வந்து ஒரு டைம், அதாவது தாட்ஸ், பிஹேவியர், இமோஷன்ஸ். ஓகே, நம்மளோட தாட்டும் இமோஷனும் தான் நம்மளோட பிஹேவியரை ஹேண்டில் பண்ணுது முக்கால்வாசி டைம். ஓகே, வெரி ரேர்லி பிஹேவியர் ஹேண்டில்ஸ் த இமோஷன் அண்ட் தாட்ஸ், பட் மோஸ்ட்லி இது ரெண்டும் தான் இதை ஹேண்டில் பண்ணுது. அப்போது நம்மளோட தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் நெகட்டிவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பிஹேவியர் என்ன ஆகும்னா லேசி ஆகிடும், தூங்கும், சரியாக சாப்பிட தோணாது, காலேஜ் வந்தால் யாரையும் பேச தோணாது. இது எல்லாமே நம்மளோட பிஹேவியர். இது தாட்ஸோ இமோஷனோ கிடையாது, இது நம்மளோட பிஹேவியர். நம்ம பிஹேவியர் எங்கே மாறுது? நார்மலாக நம்ம சந்தோஷமாக ஹாப்பியாக நம்ம பிறக்கிறோம். நம்ம பிறக்கும்போது யாராவது ஒருத்தராவது வந்து சோகத்தோட வருத்தத்தோட பிறக்கிறோமா? இல்லைல்ல, அழகும். அது வேறு விஷயம். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் பெயின் ஆர் தட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி பிரெத் தட் யூ டேக், ஃபர்ஸ்ட் பிரெத். நம்ம இவ்வளோ வருஷம் இவ்வளோ மாதம் தண்ணிக்குள்ளே இருந்துட்டு திடீர்னு நம்மளை காற்றுல விட்டோடனே நம்மளுக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் தெரியாமல் அழுவோம், அது வேற அழுது. ஆனால் வளர 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 அந்த சந்தோஷம் சிரிப்பெல்லாம் எங்கே போச்சு? ஏன் எல்லாருமே பெரிய சொகையத்துக்கு தலையில் வச்சுட்டு மாதிரியே முடி வச்சுட்டு இருக்கோம்? அவ்வளோ அழகாக ஏன் ஸ்மைல் பண்ண மாட்டேங்கிறோம்? ராமச்சந்திரன் பாருங்க, திருப்பி திருப்பி எல்லாருமே பாருங்க ஸ்மைல எவ்வளோ அழகாக சிரிக்கிறாரு. இந்த மாதிரி ஏன் சிரிக்க முடியல? இப்போ பாருங்க, சொன்னதுக்கப்புறம் சிரிக்கிறீங்க, ஏன் சிரிக்க முடியல? ஸோ இது எல்லாமே நம்மளோட பிஹேவியர். நம்ம சிரிக்கிறது, நம்ம அழகுது, நம்ம கோவப்படுறது, அதை வெளிக்காட்டுவோம் இல்லையா, அது நம்மளோட பிஹேவியர். ஸோ நம்ம பிஹேவியர் எப்போ அழிவாங்குதுன்னா நம்மளோட தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் நெகட்டிவ் ஆகும்போது நம்மளோட பிஹேவியர் அங்கே அழிவாங்கிடும். ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூட். இப்போ மூடுங்கிறது என்னன்னா, நிறைய பேர் வந்து மூடு என்னன்னு வச்சுப்பாங்கன்னா, இப்போ நீ கோவப்படுற, ஈவினிங் வரைக்கும் நீ மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருப்ப, அதுக்கப்புறம் சரியாயிடும். அது கிடையாது. ஒரு வாரம் கண்டினியூஸாக அந்த கோபத்தையே மனசில் வச்சுக்கிட்டு வெளியில் சிரித்து பேசினாலும் உள்ளுக்குள்ளே உங்களால் அதை நினச்சி உங்களால் சந்தோஷப்பட முடியலன்னா தட் சேஞ்சஸ் யுவர் மூட். உங்களோட ஹோல் வீக்கே ஸ்பாயில் ஆகிடும். உங்களோட கூட இருக்கிறவங்களுக்கும் அது ஸ்பாயில் ஆகிடும். ஏன்னா நீங்கள் வந்து யூ வில் நாட் பி ஏபிள் டு பி யுவர் செல்ஃப் வித் தம். அவங்க கூட பேசும்போது நீங்கள் எப்போ இருக்கிற பர்சனாக இருக்க மாட்டீங்க. என்னைக்காவது நடந்திருக்காங்க மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் தான் அனந்தத்துக்கு முன்னாடி உட்காந்துருக்க கிரீன் சட்டை வீடியோ எடுக்கணுமா? பேர் சொல்லுங்க. பாபு. பாபு இப்போ நம்மளுக்கு சொல்ல போறாரு. அவருக்கு கோபம் வந்துச்சுன்னா ஒரு வாரம் அவர் எப்படி அவரோட மூடு கெட்டு போகும் சொல்லுங்க. பேச மாட்டாரு. சொல்லுங்க. எப்பவுமே பேச மைக்கிட்ட எப்பவுமே பேச மாட்டேன். இல்ல என்கிட்ட பேசுறாரு பாருங்க. சொல்லுங்க. கிட்ட வச்சுக்கோங்க. யார்கிட்டையும் பேச மாட்டீங்க, கோவம் தான். அப்புறம் என்ன செய்யுங்க? கோவம் போயிடுமா? யார்கிட்ட பேசாம இருந்தா கோவம் போயிடுமா? என்ன ஆகும்? அம்மா கிட்ட காட்டுவீங்க. வெரி குட். அம்மா கிட்ட எல்லாத்தையும் காட்டுவீங்க. கோவத்தை எப்படி காட்டுவீங்க? சொல்லுங்க. எப்படி காட்டுவீங்க கோவத்தை? கத்துவீங்களா? தட்டை தூக்கி போடுவீங்களா? எதுவும் பண்ண மாட்டீங்க, திட்டுவீங்க. அப்போ அம்மா என்ன செய்வாங்க? ரெண்டு இருப்பாங்களா? இல்லையா? அப்பா கிட்ட சொல்லுவாங்க. அப்பா என்ன செய்வாரு? அவரோட செய்ய மாட்டாரு. அப்புறம் அப்பா கிட்ட சொல்லி பிரயோஜனம்? இப்போ பாபுவோட கதையே வேற. அதாவது அவரோட மூடு ஸ்பாயில் ஆனாலும் அதை யாரும் சரி பண்ணலாம் பார்க்கல. அவங்க அம்மாவும் அதை பத்தி ஒன்றும் கண்டுக்கல. நீ போட கத்திக்கிட்டே கடை அப்படின்னு விட்டாங்க. அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, அவங்க அப்பாவும் கண்டுக்கல. கரெக்டா பாபு? கரெக்டா நான் சொல்றது? அப்போ உங்க மூடு யாருமே சரி பண்ணல. அதுக்கப்புறமா நீங்க போகும்போது தான் இருந்தீங்க. என்ன பிரயோஜனம்? எதுவும் பிரயோஜனம் இல்லை. கரெக்டா? அப்போ இந்த மாதிரி மூடு எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு சரியில்லாமலே இருந்தா இட் லீட்ஸ் டு மென்டல் இல்னஸ். என்ன ஆகும்னா அந்த ரேஜ் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாகி ரேஜ், அக்ரெஷன், வயலன்ஸ் போயிடும். அதே மாதிரி அழுகையை நம்ம மூடி வச்சோம்னா இட் லீட்ஸ் டு டிப்ரெஷன். அதே மாதிரி பயத்தை நம்ம மூடி வச்சோம்னா இட் லீட்ஸ் டு ஆங்ஸைட்டி. ஸோ மென்டல் இல்னஸ் எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட 90% ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தாட்ஸ் அண்ட் உங்களோட இமோஷன்ஸ் நீங்கள் அடக்கணும்.
உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ், இது நெகட்டிவ் தாட்ஸ் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். எப்போ நீங்கள் வந்து இது நெகட்டிவ் தாட்ஸ் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களால் அதை ஆல்டர் பண்ண முடியும். இந்த தாட்ஸ் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை, இதனால என்ன ஆக போகுது? இப்போ நான் வர வழியில எனக்கு வந்து நடு ரோட்டில் செம்ம டிராஃபிக். இங்கேருந்து வேல்ஸ் என்டர் பண்ணுற இடத்துல நான் இதுக்கு சீக்கிரமே கிளம்பிட்டேன் எங்கள் வீட்டில் இருந்தேன். வேல்ஸ் என்டர் பண்ணுற ரோடில் எனக்கு தெரியாது, நான் ஃபஸ்ட் டைம் வரீங்க ட்ரைவ் பண்ணும்போது செம்ம டிராஃபிக். நான் டென்ஷன் ஆகி கால் பண்ணிட்டேன் சஞ்சீவனுக்கு. கால் பண்ணி இந்த மாதிரி இருக்குது டிராஃபிக்கு. நான் எனக்கு என்ன பயம்னா 10 o'clock நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நான் 10 o'clock மேலே எடுக்கும்போது எனக்கு ரீச் ஆக பயம் வந்துச்சு. பட் ஒரு செகண்ட் யோசித்தேன், நான் வரி பண்ணி என்ன ஆக போகுது? டிராஃபிக் கிளியர் ஆகுமா? நான் சீக்கிரம் போய் ரீச் ஆகலாம்? பாசிபிலிட்டிஸ் இருக்கா? என்னோட காரை அங்கே பார்க்கும் பண்ண முடியாது. நான் இடத்துல உள்ளே வந்து தான் அவனை பார்க் பண்ணுறேன். நான் ரோட்டில் பார்க் பண்ணிட்டு வர முடியுமா? முடியாது. எதுவுமே நடக்காத போது நான் வரி பண்ணி மட்டும் என்ன ஆக போகுது? எதாவது நடக்க போதா? அப்போ வேஸ்ட்டு தானே அந்த வரி. சும்மா எதுக்கு ஒரு 5 நிமிஷம் வரி பண்ணி வேஸ்ட் பண்ணோம்? அந்த 5 நிமிஷம் நான் நல்ல ஒரு பாட்டு கேட்டு போனேன்னு. இப்போ கூலி படத்தில் சூப்பராக ஒரு பாட்டு வந்துருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இருப்பாரு. நல்லா கேட்டு போனேன். ஒரு 5 நிமிஷம் தானே பாட்டு கேட்போம், எங்கே பனிரூட் சாங் கேட்டு போவோம், அவ்வளோதானே? அந்த மாதிரி யோசிக்க கற்றுக்கிட்டீங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ் வந்து குறைஞ்சிடும். எவ்வளோக்கு எவ்வளோ நெகட்டிவ் தாட்ஸ் குறையுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நெகட்டிவ் எமோஷன்ஸ் குறையும், நெகட்டிவ் பிஹேவியர் குறையும். அந்த தாட்ஸை எப்படி சப்ளிமேட்னா கெட்டதை நல்லதாக மாற்றணும். எப்படி சப்ளிமேட் பண்ணி நல்ல தாட்ஸாக மாற்றலாம், ஐடியாஸாக மாற்றலாம். அந்த எனர்ஜி அதுக்கு செலவு பண்ணணும். எதுக்கு வெட்டியாக வரி பண்ணிட்டு அதுக்கு போய் செலவு பண்ணுறீங்க? எனர்ஜி வேஸ்ட்டாக தான் போகும். பாபு சொன்ன மாதிரி ஒரு வாரம் போகிட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லைல்ல, ஒரு யூஸ் இல்லைல்ல. அதான். ஸோ நெகட்டிவான விஷயங்கள் முடிஞ்ச அளவு சப்ளிமேட் இன்டு பாசிட்டிவ் திங்ஸ். அந்த டைமில் எப்படி உங்களோட மூடை மாற்றுறதுன்னு பாருங்கள். அந்த டைமில் எப்படி உங்களோட தாட்ஸை மாற்றிக்கிறதுன்னு பாருங்கள். It will help you a lot, not only in academics, in life. Full and full உங்களோட லைஃப் பூரா இது உங்களை ஹெல்ப் பண்ணும். சயின்ஸ் ஆஃப் மென்டல் இல்னஸ். ஓகே, இது வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பற்றி எனக்கு சொல்லணும். உங்களை பற்றி சொல்லுங்க, நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டை பற்றினா ஈஸியாக சொல்லிடுவீங்க. கரெக்டாக சொல்லிடுவீங்களா? யாமினி சொல்லிடுவீங்களா? ஃபீலிங் ஆங்ஷியஸ் ஆர் வரி. ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ல யாரு இந்த மாதிரி சிம்டம்ஸோட இருக்காங்க? ஃபீலிங் ஆங்ஷியஸ் ஆர் வரி. எப்போ பார்த்தாலும் ஆங்ஷியஸா இருக்கிறது, வரி பண்ணிட்டே இருக்கிறது. சீக்கிரம் போட்டு கொடுக்க தான் ஜாலியா போட்டு கொடுப்பீங்களா? பாலாஜி யார் பாருங்க? பாலாஜி. ஓ, அவர் பாலாஜி பத்தி சொல்ல போறேன். ஓகே இப்போ சொல்ல போறாரு. அவர்கிட்ட மைக் பாஸ் பண்ணுங்க. சொல்லுங்க. உங்க பேர் என்ன? ஹரியரன். ஹரியரன் வந்து பாலாஜி பத்தி இப்ப சொல்ல போறேன். சொல்லுங்க. ஸ்ரீமதி. ஓகே, அப்புறம் கோவப்படுறது, உம்முன்னு இருக்கிறது, அப்புறம் சொல்லுங்க. அவ்வளவுதானா? நான் கேட்டது என்ன? இது திருப்பி அது வடிவேல் காம்ப்ளிமெண்ட். நான் என்ன கேட்டேன், எனக்கு என்ன பதில் வருது? நான் கேட்டது என்ன? ஆன்சியஸா வரி பண்ணிட்டு இருக்காங்க யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ்னு கேட்டேன். நீங்க பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. பிரேக்கப் ஆயிடுச்சுங்கிறது ஒரு சிச்சுவேஷன், அது இமோஷன் கிடையாது. கரெக்டா? அதுக்கு மேல சொல்லிடுவானா? பக்கத்துல இருக்கிற யாரு பாலாஜி மட்டும் சொல்லுங்க. பாலாஜி எழுதுங்க. அவர்கிட்ட பைக் பாஸ் பண்ணுங்க. இல்ல, நீங்க ஹரியரன் பத்தி சொல்லுங்க. ஹரியரன் இப்போ ஒரு லவ் பிரேக்கப் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பிரேக்கப் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கொஞ்சம் விளவரியா சொல்லுங்க. சண்டை போயிட்டு இருக்கு. கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க பிரேக்கப் தான் ஆகும் அப்படின்னு. வெரி குட், நல்ல ஃப்ரெண்டுங்க. அவரோட இமோஷன் பத்தி சொல்லுங்க. ஆங்ஷியஸா இருக்காரா, வரி பண்றாரா? ஜாலியா
அதனால தான் தைரியமா சொல்லிட்டீங்க. திட்ட மாட்டாருன்னு நம்பிக்கை. திட்டலாம் மாட்டான். நீங்க திட்ட மாட்டீங்க. நீங்க ஆன்ஷியஸா வரி பண்ணிட்டு இருக்கீங்களா பிரேக்கப்னால? அதெல்லாம் இல்லை. அப்படியே அப்படி சொன்னாரு. சும்மா சொன்னாரு, கலைச்சு விட்டுறா. சரி, வேற யாராவது சொல்லுங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள யாராவது இந்த மாதிரி வரி பண்றவங்க, ஆன்ஷியஸா இருக்கிறவங்க, ஐயோ 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 எல்லாத்துக்கும் பதட்டப்படுறவங்க யாராவது இருக்காங்களா? சுஜி பாய்ஸ் கேர்ள்ஸ் அந்த ஒருத்த கையில இருக்கிறாங்க. எதுங்க? ஆரஞ்சு துப்பட்டா. ஆரஞ்சா பிங்கா? பிங்க். பிங்க் துப்பட்டா. ஆமாடி. நந்தனா. நந்தனா யாரை பத்தி சொல்ல போறீங்க? பிரியங்கா வந்து ஓவர் திங்க் பண்ணுவாங்க. ஓகே. வரி பண்ணுவாங்க நிறைய. நாங்க அவளை கொஞ்சம் விட்டுட்டு ஏதாச்சும் பேசினா நாங்க அதை வந்து அவாய்ட் பண்றோம் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. அது எங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுதானா? இந்த ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ் இருக்குல்ல, ஸ்மைலி இருக்குல்ல, இந்த மாதிரி இருப்பாங்க எப்பவுமே. இருப்பாங்க. எங்க கூட நாங்க 4 பேருமே ஒண்ணா இருந்தா ஸ்மைலியா இருப்பாங்க. அவங்க விட்டு கொஞ்சம் நாங்க அவாய்ட் பண்ண மாட்டோம். சாதாரணமா நாங்க கேஷுவலா பேசினா நாங்க அவாய்ட் பண்றோம் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. அவங்க கிட்ட பாஸ் பண்ணி மணிக்கா நீங்க சொல்ல முடியுங்க. கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணுங்க. லைக் சொல்லுங்க. ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் லைக் ஒரு சிங்கிள் சைல்டா இருந்து ஓவர் திங்க். ஓகே, சிங்கிள் சைல்ட் சிண்ட்ரோம். ஓகே, புரியுது. சோ மத்தவங்க உங்ககிட்ட பேசாத போது என்ன ஓவர் திங்க் பண்ணுவீங்க? நான் ஏதாச்சும் பண்ணி அவங்க ரிப்பீட் பண்ணிட்டேனா, இல்லை நான் ஏதாச்சும் சொன்னது ஹர்ட் ஆயிடுச்சா. லைக் சம்டைம்ஸ் நான் ஜோக் பண்ணாலே அவங்க ஒரு சில கோவமா விட்டு எனக்கு பேசிட்டு தான் கிடைக்காங்க. ஸோ காலேஜில் எனக்கு கிடைச்ச 4 ஃப்ரெண்ட்ஸில் நான் ஏதாச்சும் சொல்லி அவங்களுக்கு வரி பண்ணிடுறது, இரிட்டேட் பண்ணுறது எனக்கு அது கொஞ்சம் சேடாக ஃபீல் பண்ணுறேன். ஓகே, சேடா ஃபீல் பண்றீங்க. ஆன்ஷியஸா ஃபீல் பண்ணுவீங்களா? என்ன நினைப்பாங்களோ, என்ன சொல்லுவாங்களோ, என்னோட பிஹேவியர் வச்சு அவங்க என்ன நினைப்பாங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நான் கார் ஓட்டிட்டு வரும்போது இந்த டிராஃபிக் எக்ஸாம்பிள் அதை வச்சு யோசிச்சு பாருங்க. நீங்க ஆன்ஷியஸ் ஆகிறதுனாலயோ நீங்க வரி பண்றதுனாலயோ உங்களோட இவங்களோட பிஹேவியர் மாத்திட முடியுமா? முடியாது இல்லையா? பேசி தீக்கிறது பெட்டர்ல? பேசி தீக்கிறது பெட்டர்ல? இனிமே அதை முயற்சி பண்ணுங்க. சரியா? பேசிட்டு தான் இருக்கும். இல்ல, பேசிட்டு இல்லைன்னு சொல்லலை. நான் அந்த மாதிரி ஆன்ஷியஸா தோணும் போது பேசி தீர்த்துருங்கன்னு சொல்றேன். சரியா? அதையே மனசுல நினைச்சிட்டு பயப்படுறதை விட, அதையே யோசிச்சுட்டு இருக்கிறத விட, ஓவர் திங்க் பண்றதை விட கூப்பிட்டு பேசுங்க. நந்தனா, இது மாதிரி தான் யோசிக்கிற நீ அப்படின்னு கேட்டுருங்க. ஓகேயா? அது ஈஸியா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாம. சரியா? இங்க ஒருத்தர் ரொம்ப நேரம் பேசணும் துடிச்சிட்டு இருக்காரு. மைக் பாஸ் பண்ண 1 2 3 4th ரோல லாஸ்ட் நீங்களே உங்க பேர் சொல்லுங்க. ஆமாடி. கலை. கலையா கலாயா? கலை. அவர் ரொம்ப நேரமா ஆர்வமா இருக்காரு. ஏதோ பேசணும், சொல்லுங்க. அவர்கிட்ட தான் பேசுறீங்களா? அதுதான் என்னன்னு கேட்கிறேன். அவர் தான் பேசுறாரு. அவரே எழுதி பேசுறீங்க. 2 பேரும் பேசுங்க. யாரு? கலை. நீங்க உங்க பேரு? புருஷோத்தமன். இருங்க, புருஷோத்தமன் என்ன சொல்றான்னு கேட்போம். பக்கத்துல வந்து உட்கார சொல்லுங்க பென்சில். நான் அப்படி மற்ற பசங்க உட்காருங்க. இப்போ வந்து அவர் சொல்லிட பக்கத்தில் உட்காந்துருக்கீங்களா? நீங்களா தான் உட்காந்துருக்கீங்க. அதனால இப்போ ஒன்றும் கோச்சில்ல. சரி, ஓகே. நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? சொல்லுங்க. அவர் சொன்னாரு, நீங்க ஏதோ பதில் சொல்லுங்க. நான் பார்த்துட்டு உங்களை கேட்டேன். நீங்க எதுவுமே சொல்லியா? நீங்க பேசுறது பார்த்துட்டு நான் மைக்கே பாஸ் பண்றேன். என்ன சொன்னீங்க? கம்முனு இருக்க சொன்னீங்களா? அது கோச்சிட்டேன். சரி, ஓகே. இதுல விஷயம் என்னன்னா, இப்போ எப்படி நந்தனா வந்து பிரியங்கா பற்றி சொன்னாங்களோ அது மாதிரி உங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ல தெரியும். உங்களுக்கு இந்த ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோவப்படுறான், இல்லை ஆன்ஷியஸ் ஆகுறான், இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு வரி பண்ணுறான், சின்ன சின்ன விஷயத்துக்கு அவனுக்கு அவனே அறியாம இஸ் கோயிங் டவுன்.
ஒரு மாதிரி ரோ ஃபீல் பண்றான் அப்படின்னும்போது ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் வாட் யூ கேன் டு இஸ் பூஸ்ட் ஹிம் அப். ஏன் அந்த மாதிரி கேரக்டர்னு நினைக்கிறேன், அந்த மாதிரிலாம் இல்லடா அப்படின்னு பேசுங்க. அவர் அந்த ஏதோ சொல்லுவீங்க, அவர்கிட்ட பாஸ் பண்ண மாதிரி நீங்க தான் திரும்பி பார்க்குறீங்க. சொல்லுங்க. சொன்னா ஏதாச்சும் அட்வைஸ் பண்றோம் கிண்டல் சொன்னா அவன் ஏத்துக்க மாட்டான் மேம். ஏன்னா நான் அதுதான் அப்படிதான் பண்ணுவேன், அதே மைண்ட் செட் தான் Stubborn-ஆ மேம். இருக்க. நாங்க நல்லதான் சொல்றோம், இது பண்ணாத. அவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னா அவங்க பண்ணிட்டு போட்டோம். அது யாருக்கு வலி? அவனுக்கு தான் வலி. அவருக்கு தான் அது புரியணும். உங்களுக்கு அது புரியுதா புரியலையா? உங்க ஃப்ரெண்டு சொல்றது புரியல, ஏன் எழுதி பாலாஜி தானே? சொல்லுங்க பாலாஜி. உங்க ஃப்ரெண்டு அவர் யாரு? பாபுவும் சொன்னாரு, பாபு தானே? ஹரியும் சொன்னாரு, மணிகண்டன் சொன்னாரு. ஏன் மணிரத்னம் மாதிரி ஒரே கேள்வி கேட்கிறீங்க? இப்போ நான் சின்ன வயசுல இருந்து புரியாம என் கேரக்டர் யாருக்காகவும் மாத்திக்க மாட்டேன். என் கேரக்டர் யாருக்காகவும் மாத்திக்க மாட்டேன். நான் அது ஒன்று முடிவு பண்ணிட்டேன்னா அது கண்டிப்பா வாங்காம வரும். விஜய் மாதிரி. விஜய் அவர் அஜித் கான். அஜித் கான் அதுக்கு கோவம் வந்துச்சு அவருக்கு. எனக்கு என்ன தெரியும் அஜித் கான்? நான் டைலாக் சொல்றேன். இல்ல மேம், நார்மலா பேசிட்டு இருக்கேன். கடவுள எதுக்கு நான் ஆக்டர்ஸ் சொல்லுங்க சொல்லுங்க முடிச்சிட்டாங்களா? சொல்லுங்க. இங்க வந்து நான் ஜட்மெண்டல் ஸ்பேஸ். ஓகேயா? யார் என்ன வேணா பேசலாம், தப்பே கிடையாது. சொல்லுங்க. உங்களை வந்து நான் சிங்கிள் அவுட் பண்ணி கேள்வி கேட்கறதுக்கான காரணம் என்னன்னா, உங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு தோணுது நீங்க வந்து அந்த மாதிரி வயசமா இருக்கீங்க. அப்போ அதனால யாருக்கு நீங்க உட்காருங்க மணிகண்டம், அதனால யாருக்கு கஷ்டம்? சொல்லுங்க, யாருக்கு கஷ்டம்? உங்களுக்கு கஷ்டமா, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு கஷ்டமா? சுத்தி இருக்கவங்களுக்கு கஷ்டம் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அவர் சொல்றாரு அவருக்கு தான் கஷ்டம், அதனால தான் நாங்க சொல்றோம் சொன்னாரா? அவர் சொல்லத்தானே நான் சொல்றேன், மணிகண்டன் சொல்லத்தானே நான் சொல்றேன். அப்போ உங்களுக்கும் கஷ்டப்படுத்திக்கிட்டு மற்றவங்களையும் கஷ்டப்படுத்துறதுல என்ன நம்மளுக்கு அச்சீவ் பண்ணிட போறோம்? அப்பா இந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் டீப் பிரெத் எடுத்துக்கோங்க, சரியா? நிஜமாவே ரிலாக்ஸ் ஆகும். மேம் எனக்கு ஒரு டவுட், இவருக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு, பெயின்ஃபுல்லா இருக்கு, அத ஃபீல் பண்ணி த்ரூ அவுட் பண்ணாம நீங்க அப்படியே ஜஸ்ட் லைக் விட்டு போக சொல்றீங்க. அதே விட்டு போக சொல்லவே இல்லை. நான் அவன் ஃபீல் பண்ணுவாங்க இருக்கு. அவன் இல்ல எனக்கு சஞ்சீவ ரொம்ப பிடிக்குமா எல்லாரும்? கையில மைக் எடுத்தாலும் கை கட்டுறீங்க. கோ த்ரூ பண்ணணும் இல்லையா? அந்த டைமை வந்து அவனுக்கு அந்த ஸ்பேஸ் வேணும்ல. எக்ஸாக்ட்லி அதுதான் நானும் சொல்றேன். அந்த பெயினோட உட்கார்ந்து அண்டர்ஸ்டாண்ட் தி பெயின் அண்ட் லெட் இட் அவுட். அத வச்சிட்டே என்ன பிரச்சனை? யாருக்கு வலி? வலி அவருக்கு தானே. அந்த பெயினோட தான் நான் உட்கார்ந்து ஸ்டபனா இருக்காரு. ஆனா பெயினை நம்ம அப்படியே பிளாங்கா விட்டுட்டு ஒரு இடத்துல விட்டுட்டு போக முடியாதுல்ல. விட்டுட்டு போவே சொல்லலையே. ஓகே, நான் சொல்லலையே. அந்த பெயின் ரிலீஸ் ஆகணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோன்னு சொல்றேன். ஓகே, இதுதான் எனக்கு வலிக்குது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு லெட் கோ. ஓகே, அப்பனா அது சொல்யூஷன் கிடைக்கும். என்ன பிரயோஜனம்? அதுக்கப்புறம் அது புரிஞ்சிருச்சு இதான் வலிக்குதுன்னு. வலிக்குது மட்டுமே சொல்லிட்டு இருந்தா பெயின் இஸ் யூனிவர்சல், சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். இட் இஸ் ஆப்ஷனல். யூ ஹேவ் அ சாய்ஸ். என் பெயினோட நான் சஃபர் தான் பண்ணுவேன் அப்படிங்கிறது உங்களோட சாய்ஸ். ஓகேயா? பெயின் எல்லாருக்குமே தான் இருக்கும். பெயின் இல்லாத மனுஷன் உலகத்தில் இருக்கவே முடியாது. முடியுமா? பாசிபிளா? நடக்க ஆரம்பிச்சுட்டே விழுந்துருப்போமா? குழந்தையா ஃபர்ஸ்ட் டைம் எழுந்து நடக்கும்போது விழுந்துருப்போமா? அடிபட்டுருக்குமா? சைக்கிள் ஓட்டுவோமா? விழுவோமா? அடிபட்டுருக்குமா? வண்டி ஓட்டுவோமா? சீன் காட்டுவோமா? போய் நல்லா விழுந்துருப்போமா? அடிபட்டுருக்குமா? பெயின் இல்லாத மனுஷன் உலகத்தில் இருக்கானா? I'm not only talking about physical pain. Mental pain, breakup is a big pain. சின்ன விஷயம் கிடையாது, டெத்துக்கு ஈக்குவல். நீங்க விளையாட சொல்றீங்க, பட் it's not easy to go through that pain. Breakup is a very big pain, mental torture இருக்கு. ஆனா அதனால நான் சஃபர் பண்ணிட்டே தான் இருப்பேன், எனக்கு அடுத்த பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் நான் இப்படிதான் அழுவேன் அப்படின்னு சொல்றது ஆப்ஷனல். இட்ஸ் a choice. நான் ஸ்டப்பனா இப்படிதான் இருப்பேன்னு சொல்றது நம்மளோட சாய்ஸ். அந்த சாய்ஸை மாத்திக்கலாம். என்ன நான் சொல்றேன்,
இல்லையா? அந்த பெயினோட உட்காருங்க, புரிஞ்சுக்கோங்க, இதான் எனக்கு வலிக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க, தென் விட்டுடுங்க. அதில் உட்காந்து என்ன ஆகுது? சஃபர் பண்ணிட்டே தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் நீங்களும் சஃபர் ஆகுது, சுற்றி இருக்கிறவங்களும் சஃபர் ஆகுதுன்னு அது உங்களுக்கே புரியுது. கரெக்டா? நானும் தான் சஃபர் ஆகுதுன்னு தெரியுது, என்னால் மற்றவங்களும் சஃபர் ஆகுறாங்கன்னு புரியுது. ஆனாலும் நான் விட மாட்டேன், சஃபர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், சஃபரிங் கொடுத்துட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிறதுல என்ன புரியும்? என்னோட அச்சீவ் எடுத்தீங்க இல்லையா? That was a good question, Sanjeevan. Thank you. So, இந்த எல்லா சயின்ஸுமே எப்போ வந்து மென்டல் இல்னஸா மாறுது அப்படின்னா இந்த மாதிரி அதுலேயே உட்கார்ந்துருக்குது, அதுலேயே மூழ்கி போடும். திருப்பி 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 ஒரு சைக்கிளா அதுக்குள்ளேயே போய் 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 மறுபடியும் அழகுது, இல்லை மறுபடியும் போகுது. ஸோ அதுலேயே நம்ம மூழ்கி 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 என்ன ஆகும்? முன்னாடி சொன்ன மாதிரி வெடிச்சு தான் செல்லுது, அது சரியாகவே போகாது. ஸோ அந்த பெயின் புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் இந்த பெயின் வராமல் இருக்க என்ன பண்ணுறதுன்னு பாருங்க. டு எர்ன் இஸ் ஹியூமன், அதாவது ஹியூமன் தான் மிஸ்டேக் பண்ண தான் செய்வோம், மிஸ்டேக் பண்ணி தான் கற்றுப்போம். மிஸ்டேக் பண்ணி கற்றுனதுக்கு அப்புறம் ரிப்பீட் பண்ணாது, அவ்வளோதான், வெரி சிம்பிள். இதனால தான் இது ஆயிடுச்சு. இனிமேல் நான் இதை செய்ய மாட்டேன், ஏன்னா இது எனக்கு ரொம்ப வலி கொடுத்துருச்சு, இனிமேல் எனக்கு இந்த வலி வேண்டாம். அது யார் டிசைட் பண்ணோம்? நம்ம தான் டிசைட். அவங்க பேர் என்ன? கீர்த்தனா. கீர்த்தனா வந்து நான் சொல்றதுக்கு முன்னாடி அவங்க சொல்லிட்டாங்க நம்ம தான் டிசைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கிட்ட மைக் கொடுங்க. ஸோ வாட் யூ திங்க் அபவுட் திஸ் கீர்த்தனா? இப்போ நான் சொன்னதை என்ன நினைக்கிறீங்க? நீங்க பண்ண முடியும், அச்சீவபிள் கோலா, இல்லை சான்ஸ் இல்லை, நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டு போறீங்க, உங்களுக்கு என்ன தெரியும் எங்கள் வழி நினைக்கிறீங்களா? பண்ணலாம். எல்லாராலையும் முடியுமா? எல்லாராலையும் முடியுமா? முடியுமா முடியாதா? சொல்லுங்க, சத்தம் போட்டு எல்லாருமே சொல்லணும். முடியும், ரைட்? முடியும்னு நினைச்சா கண்டிப்பா முடியும். பிகாஸ் இட்ஸ் ஆல் இன் அஸ். வேற யார் கையிலும் கிடையாது. நம்மளோட எமோஷன், நம்மளோட தாட்ஸ், நம்மளோட பிஹேவியர் நம்ம கையில தான் இருக்கு. அதை நம்ம தான் முடிவு பண்ணணும். நான் நல்ல வழியில் போகிறேன்னா, நல்லபடியாக திங்க் பண்ண போகிறேன்னா, பாசிட்டிவாக இருக்கேன்னா, இல்லை நெகட்டிவாகவே தான் இருப்பேன்னா, இது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்கு. மாற்றிக்கிறோமா மாற்றிக்கலையாங்கிறது நம்ம கையில் தான் இருக்கு. எல்லாராலையும் முடியும். உங்கள் ஏஜெல்லாம் தாண்டி தான் நாங்கள்லாம் வந்துருக்கோம். நாங்கள்லாம் அப்படியே நம்மளால டைரெக்டாக இந்த ஏஜுக்கு வந்துடலாம். கரெக்டாக இதே மாதிரி நாங்களாமும் கடந்து தான் வந்திருக்கோம். கடக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸில் பேசுறது தான் இருக்கும். இது பிகாஸ் ஐ எம் சைக்காலஜிஸ்ட் ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல் நான் பேசுறது கிடையாது. திஸ் இஸ் ஆல் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாரும் இதை தாண்டி தான் வர போறீங்க. ஆனால் அதை எப்படி டீல் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கு என்ன மாதிரியோ, சஞ்சீவன் மாதிரியோ, இல்லை ஷாலினி மேம் மாதிரியோ, இல்லை மற்ற ப்ரொஃபஸர்ஸ் மாதிரி, டீச்சர்ஸ் மாதிரி பீப்புள் உங்களுக்கு இருக்காங்களே சந்தோஷப்பட்டுக்கோம். ப்ராபப்ளி எங்கள் டைமில் நம்ம இல்லை மென்டல் ஹெல்த்ன்ற ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு ஆளுநர் கிடையாது. நாங்களாம் படிக்கிறோம், நாங்களாம் படிக்கிறோம்னா ரொம்ப எக்கச்சக்க வருஷங்களுக்கு படிச்சுட்டு even then we did not have people who were able to guide us like this, saying that these are the things which is in your hands. இதெல்லாம் உங்கள் கையில் இருக்கு, உங்களால் முடியும் அப்படின்னு சொல்றதே காரணம். சொல்றதே ரொம்ப ஃபியூ பீப்புள் தான் இருந்தாங்க. அது எல்லாருக்கும் கிடைக்கல, சில பேருக்கு கிடைச்சிருக்கலாம். பட் இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லும் போது அதை புரிஞ்சுட்டு அதை எடுத்துட்டீங்கன்னா இட்ஸ் குட் ஃபார் யூ. தேர் ஆர் 3 things. ஓகேயா? ஃபர்ஸ்ட் வந்து நாலேஜ், அதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது. ஓகேயா? ரெண்டாவது அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது தெரிஞ்சுட்ட விஷயத்தை புரிஞ்சுக்கிறது. மூணாவது விஷயம் ரியலைசேஷன். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எவ்வளோதான் புரிஞ்சாலும் அதை ரியலைஸ் பண்ணுறேன்னா உங்களால் அதை வந்து பண்ணவே முடியாது. அதாவது உங்களுக்கு தெரியுது இது பிளாக் சேர் அப்படிங்கிறது நாலேஜ், இந்த சேர்ல உட்காரலாம் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் இந்த சேரை எதில் பண்ணியிருக்காங்க, எதனால இந்த சேர் இங்கே இருக்கு, இந்த சேர்ல நம்ம ஏன் உட்காரோம், இதெல்லாம் ரியலைசேஷன். அப்போ எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் டீப்பாக, அதுக்கு ரொம்ப எக்கச்சக்க டைம்லாம் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம், கொஞ்சம் டீப்பாக யோசிச்சிங்கனாலே புரிஞ்சிடும். புரிஞ்சதுக்கப்புறம் உணரணும். அந்த உணர்தல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உணர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பாடங்கள் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்பத்திருக்கும். உணர்ந்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆகிடும் லைஃப்.
எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம், ரொம்ப ஈஸியாக பண்ணுவோங்க, ஜாலியாக இருக்கும். அதுதான் எல்லாரோட கோலுங்க. ஹாப்பினஸ் இஸ் த கோல், ரைட்? அல்டிமேட் கோல் என்ன? உங்களோட சக்ஸஸாக இருக்கட்டும், அங்கே ஒருத்தர் தூங்குறாங்க, அவங்களுக்கு அதுதான் சந்தோஷம் கொடுக்கும். நீங்கள் தான் இப்போ ரெண்டு லெஃப்ட் ரைட் பார்த்தீங்களா, அனந்த் பக்கத்தில் இருக்காங்க. உங்கள் பேர் என்ன? புரியல. சூரஜ். சூரஜ் இப்போ அவன் தூக்கம் வருது. காலையில் சரியாக தூங்கல நேற்று? மொபைல் பார்த்துருக்கீங்களா? நான் எடுக்கிறேன். ஓகே, ரொம்ப நேரம் நான் இப்படி பேசிட்டு இருந்தேன்னா எல்லாருமே தூக்கம் வந்துடும். ஸோ நம்ம ஆக்டிவிட்டீஸ்க்கு போகலாமா? ஆக்டிவிட்டீஸ்க்கு நான் சிங்கிள் அவுட் பண்ணி கூப்பிடுவோம், அவங்க வந்து பண்ணி தான் ஆகணும். ஓகேயா? சரியா? என்ன சொல்றீங்க? போலாமா? ஓகே. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து லீடர் ஃபாலோவர். ஓகேயா? அந்த ஆக்டிவிட்டிக்கு எனக்கு வந்து ஒரு ஃபீமேல் அண்ட் 3 மேல் வேணும். ஒரு கேர்ள் அண்ட் 3 பாய்ஸ். நான் கூப்பிடுவா? உங்க பேர் என்ன? சாதனா. வாங்க. அந்த லாஸ்ட்ல கண்ணாடி போட்டுருக்கீங்க. உங்க பேர் என்ன? சூர்யா. வாங்க. நீங்க பிரவுன் ஷர்ட் போட்டுருக்கீங்க, நீங்க வாங்க. விக்னேஷ் வாங்க. இந்த லாஸ்ட்ல இருக்கீங்க பிரியங்கா, பின்னாடி நீங்க வாங்க. உங்க பேர் என்ன? விஜய். ஓகே ஓகே. விஜய், சூர்யா, விக்னேஷ் அண்ட் சாதனா. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி பேரு லீடர் அண்ட் ஃபாலோவர். ஓகேயா? நான் இப்போ இந்த ஆக்டிவிட்டி சொன்ன அப்புறம் அவங்க பண்ணுவாங்க. அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் இதை பற்றி நம்ம பேசலாம். ஓகே? ஸோ வி ஸ்டார்ட் வித் ஆக்டிவிட்டி. இங்கே வந்துருச்சு சாதனா. ஓகே. சாதனா இஸ் எ லீடர். ஓகேயா? இவங்க 3 பேர் ஃபாலோவர். ஓகே. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்றது நான் சொல்றேன், நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு நான் சொல்றேன். ஓகே? ஃபர்ஸ்ட் வந்து சூர்யா இதோட ஃபர்ஸ்ட் ஃபாலோவர். சரியா? சூர்யாவோட இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுத்துறேன் சூர்யாக்கு. ஓகே. ஸோ இப்போ நான் லீடர் சாதனாக்கும் ஃபாலோவர் சூர்யா நம்பர் 1 சூர்யாவுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அவங்க பண்ண போகிறாங்க. அவங்களோட ஆக்டிவிட்டி பண்ணி முடிக்கிற வரைக்கும் அவங்களே கவனிங்க. இதுக்கப்புறம் நான் இதை பற்றி உங்கள்கிட்ட கேட்பேன். ஓகே, ஸ்டார்ட். மேலே 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 கட்டுங்க, ஃபேஸில் கட்டுங்க. ஷோல்டர்ஸ் ஃபேஸ். இங்கே வாங்க, சாதனை இங்கே வாங்க. ஹைட் எட்டியே. நீங்க அவரே ஃபேஸ் பண்ணுங்க. நீங்க திரும்பாதீங்க, அவரே ஃபேஸ் பண்ணிட்டு உட்காருங்க. அவங்களோட
வந்து அவங்களோட கை கிட்ட இருக்கணும். உங்க ஃபேஸ் அவங்க கை கிட்ட இருக்கணும். அவங்க கீழே போனாங்கன்னா நீங்க கீழே போகணும். நானே எடுக்கிறேன். தெரியுதா? அண்ணா தெரியல, எழுந்து பாருங்க. வாக் ஓவர். கையை எடுத்துட்டே make a sudden move. Okay, good. வாங்க. ஓகே, சூர்யா இப்போ ஃபாலோவரா இப்படி பண்ணான்னு பார்த்தோம். இதையே நீங்க பண்ண போறீங்க விக்னேஷ். ஓகேயா? சூர்யா என்ன பண்ணான்னு பார்த்தீங்களா? அவங்களோட ஹேண்டையே ஃபாலோ பண்ணும். ஓகே, ஆனா கை கிட்ட இருக்கும் உங்களோட ஃபேஸ். சூர்யா வந்து கொஞ்சம் தள்ளிட. ஓகே, கை கிட்ட இருக்கும். ஹேண்ட் மூவ் பண்ற இடம்லாம் நீங்க போகணும். ஓகே, நீங்க பண்ணுங்க. ஸ்டார்ட். கீழே உங்க ஃபேஸ் கீழே போகணும். அவங்க கை கீழே போச்சுன்னா உங்க ஃபேஸ் கீழே போகும். அந்த லெவலுக்கு நீங்க உங்களோட ஐ லெவல் கீழே போகணும். கீழே போய் நீங்க மேல தானே இருக்கீங்க. கீழே போல திருப்பி மேல இருக்கீங்க. ஓகே, நெக்ஸ்ட் நீங்க வாங்க. இப்போ விஜய் அதே பண்ண போறாரு. விஜய் அடிச்சுக்க முடியாது, பின்னாடி யாரோ கமெண்ட் பண்றாங்க. இந்த பக்கம் போங்க, மேல வரைக்கும் கூட்டு போங்க. ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்களோ? உடம்பு சரியா? சரி, உடம்பு சரி. ஓகே, சரி, ஓகே. தேங்க்யூ சாதனா. தேங்க்யூ. அழகா பண்ணாங்கல்ல? சூடா மிச்சா பார்க்கறதுக்கு. ஓகே, சொல்லுங்க. மேம் கூப்பிட்டு நீங்களானே? சொல்லுங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம பார்த்ததுக்கு பேர் என்ன தெரியுமா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தோம்ல அவங்க பண்ணத, அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதுக்கு பேர் கண்டிஷனிங். கண்டிஷனிங் என்ன தெரியுமா? யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க. கண்டிஷனிங் என்ன? அதாவது நம்ம சின்ன வயசுல இருக்கும், ஓகேயா, குழந்தையா இருக்கும். ஒரு வயசு வரைக்கும் நம்மள எதுவும் செய்ய சொல்ல மாட்டாங்க. ஓகே, ஒரு வயசுக்கு அப்புறம் நம்ம நடக்க ஆரம்பிப்போம். 1-2 வார்த்தை ஒரு 1.5 வயசுல பேச ஆரம்பிப்போம். உடனே அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? இதை செய்யாத 2 விஷயம் சொல்ல ஆரம்பிப்போம். ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிப்பாங்களா? சொல்லும் போது என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அடப்பிடிப்போம். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, அடம்பிடிப்போம். ஓகே, ஒரு 3 வயசு வரைக்கும் அதெல்லாம் செல்லும். 4 வயசு ஆகும்போது என்ன ஆகும்? அடம்பிடிச்சோம்னா சப்புன்னு உடைப்பாங்க. கரெக்டா? நிச்சயம் என்ன சொல்லுவாங்க? அப்பா அம்மா சொல்றத கேட்கணும், பெரியவங்க சொன்னா கேட்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஆரம்பிக்கும் கண்டிஷன். எல்லா இடத்துலையும் நீங்கள் ஸ்கூல் போனாலும் சரி, காலேஜ் போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, இவங்க சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும், இவங்க சொல்கிறத நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு உங்களை கண்டிஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அட் சம்டைம் யாரும் சொல்லவே மாட்டாங்க, நீங்களே கேட்க ஆரம்பிச்சு, நீங்களே செய்ய ஆரம்பிச்சு, இப்போ பண்ண மாதிரி. இப்போது நான் சொன்னேன் சாதனா இஸ் த லீடர், அவங்க கை காட்டுவாங்க, 3 ஃபாலோவர்ஸும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன் 3 பேர் யாருமே கேள்வி கேட்கல? ஏன் நான் அவங்கள ஃபாலோ பண்ணோம்? எதுக்கு? யாரா கேட்கலாம்? யாருக்கா கேட்கணும் தோணுச்சா? சாதனா
ஏன் கேட்கல? எதுக்கு நான் அவங்களை போட்டு டார்ச்சர் பண்ணணும்? சாதனாக்கு ஏன் தோணலை கேட்கணும்ட்டு? திஸ் இஸ் கண்டிஷன். அதாவது எல்லாரோட வீட்லையும் எல்லாரோட ஃபேமிலியும் இது மாதிரி தான் சொல்லி வளர்ப்பாங்க. அந்தந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த ட்ரெடிஷனுக்கு ஏற்ற மாதிரி பசங்கக்கிட்ட இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லா விஷயமும் அந்த குழந்தைக்கு தேவையானதாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க அப்பா அம்மாவுக்கு அது தேவைப்பட்டிருக்கலாம், அவங்க டீச்சர்ஸ்க்கு அது தேவைப்பட்டிருக்கலாம், அவங்க காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ்க்கு அது தேவைப்பட்டிருக்கலாம். பட் அந்த குழந்தைக்கு அது தேவையா அப்படிங்கிறத நிறைய பேர் யோசிக்கிறது கிடையாது. எல்லாரும் சொல்லுவாங்க, நானும் சொல்கிறேன். நீ 12th முடித்தவொடனே நீ யூஜி பண்ணி தான் ஆகணும், யூஜி முடித்தவொடனே நீ பிஜி பண்ணி தான் ஆகணும், பிஜி முடித்தவொடனே நீ வேலைக்கு போய் தான் ஆகணும், வேலைக்கு போயிட்டு கொஞ்ச நாள் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் குழந்தை பெற்று தான் ஆகணும், குழந்தை பெற்று கொஞ்ச நாளில் வீடு கட்டி தான் ஆகணும், வீடு கட்டி கொஞ்ச நாளில் அந்த குழந்தை காலேஜுக்கு போகிற ஏஜ் வந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு ஃபீஸ் கட்டி தான் ஆகணும், அந்த குழந்தைக்கு ஃபீஸ் கட்டி அந்த குழந்தை காலேஜ் முடிச்சு அதை திருப்பி கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். இது லைஃபா? ஏன் ஒரு வருஷம் நான் பிரேக் இயர் எடுத்தேன்? என்ன ஏன் யாருக்கும் கேட்க தோண மாட்டேங்குது? இப்போ வந்த 3 ஃபாலோவர்ஸ்ல ஏன் யாருமே நான் எதுக்கு அவங்க கையை ஃபாலோ பண்ணோம்? நான் என் வழியில போறேன், அவங்களால முடிஞ்சு அவங்க ஏன் பின்னாடி அப்படி ஏன் சொல்ல தோணல? நான் லீடரா இருக்கேன், நான் ஏன் ஃபாலோவரா இருக்கேன்னு ஏன் கேட்க தோணல? கண்டிஷன். இந்த விஷயத்த நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதும் இல்லை. எவ்வளோ சொன்னாலும் அதோட இம்பேக்ட் ஆஃப் கண்டிஷனிங் என்னன்றது நிறைய பேருக்கு தெரியாமலே போயிடுது. ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் தட் வி வில் டெஃபினெட்லி டிஸ்கஸ் அகெயின். வில் கோ டு தி நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி. இது வந்து எனக்கு ஒரு 6 பேர் வேணும். ஓகேயா? 3 கேர்ள்ஸ் 3 பாய்ஸ். ஓகே, ஐ சூஸ். ஏன்னா நீங்கள வாலண்டியர் பண்ண மாட்டேங்கன்னா அதை நான் சூஸ் பண்ணுறேன். அந்த லாஸ்ட்ல ஒருத்தர் இருக்காங்கல்ல, கடைசி உள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. ஓகே, இந்த செகண்ட் ரோல லாஸ்ட். உங்க பேர் என்ன? பாலாஜி. மதன். மதன், சரண் அண்ட் அந்த கிரீன் ஷர்ட் பக்கத்துல கிளாஸஸ் போட்டுருக்கீங்க நீங்க. உங்க பேர் என்ன? பிரசன்னா. ஓகே வாங்க. ஓகே, கேர்ள்ஸ் சூஸ் பண்ணேன். நீங்க வாங்க ஃபர்ஸ்ட். ஒயிட். யாமினி பக்கத்துல இருக்கீங்க, நீங்க வாங்க. கிரே சுடிதா, நீங்க வாங்க. நீங்க தான் மேம் பின்னாடி இருக்கீங்க, வாங்க. ஓகே, இந்த ஆக்டிவிட்டி பேர் வந்து கார் டிரைவர். ஓகேயா? இப்போ 3 பேர் காரா இருக்கணும், 3 பேர் டிரைவரா இருக்கணும். டிசைட் பண்ணிக்கணும். நீங்க என்ன இருக்கீங்க? காரா இருக்கீங்களா டிரைவரா இருக்கீங்க? காரா இருக்கீங்க. ஓகே, நீங்க டிரைவர், நீங்க கார். ஓகே, ஸோ நீங்க கார். ஓகே, நீங்க தனியாக நீங்க டிரைவராக போய். ஓகே, நீங்க டிரைவரா அங்கே இருக்கீங்க. நீங்க டிரைவர் அங்கே இருக்கீங்க. நீங்க காரில் வேற வழியில் வந்து. ஓகே, இப்போ காரா இருக்கிறவங்க டிரைவரா இருக்கிறவங்க ஓட்டணும். ஓகேயா? டிரைவர் தானே கார் ஓட்டுவாங்க, கரெக்டா? ஓகே, இப்போ நான் ஒரு சாம்பிளுக்கு நான் பண்ணி தரேன். ஓகே, இப்போ கார் வந்து கண்ணை மூடிட்டு மூவ் பண்ணணும். ஓகே, டிரைவர் தான் இப்போ ஓட்டுறேன். காருக்கு கண்ணு தெரியாதுல்ல, டிரைவருக்கு தானே கண்ணு தெரியும். ஓகே, ஸோ இப்போ காரை வந்து நான் ஓட்டுறேன், நான் தான் டிரைவர். கண்ணை மூடிக்கோங்க. ஓகே, இப்போ நான் இப்படி சொன்னேன்னா நீங்கள் ரைட்டில் திரும்பணும். கண்ணை மூடிக்கோங்க, நான் ரைட்டில் திரும்பணும். ஓகே, இப்படி சொன்னீங்கன்னா லெஃப்ட்டில் திரும்பணும். ஓகே, வாய் வச்சு யாரும் பேச போதில்லை, ஒன்லி ஆக்ஷன்ஸ். ஓகே, கண்ணு முடிக்கும், கண்ணு தொக்க வேண்டாம். ஓகே, இப்படி சொன்னீங்கன்னா ரிவர்ஸ், பின்னாடி வரணும். ஓகே, இப்படி சொன்னா ஸ்டாப். ஓகே, இது பிரேக். ஓகே, புரிஞ்சுச்சா? ரைட், லெஃப்ட், ரிவர்ஸ், ஸ்டாப். டிரைவர் எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? கார் எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? ஓகே, இப்போ கார் 3 பேர் கண்ணை மூட போறீங்க. இந்த இடத்துல கார் ஓடுறேன். நான் கொஞ்சம் கீழே வந்துடுறீங்களா? சரி, பசங்க கீழே வந்துடுறாங்க. ஓகே, இந்த இடத்துல தான் நீங்க கார் ஓட்ட போறீங்க. டிரைவர்ஸ்க்கு
ஓகேயா? ஏன்னா காருக்கு கண்ணு தெரியாது, அவங்க இஷ்டத்துக்கு போடுவாங்க. நீங்க தான் கரெக்டா டிரைவ் பண்ணணும். ஸோ பக்கத்துல இன்னொரு கார் வருதுன்னா இந்த மாதிரி டர்ன் இல்ல ஸ்டாப் பண்ணணும். ஓகே ஓகே இப்போ நீங்க மூணு பேர் இப்படிதாண்டி யார வேணா நீங்க உங்க டிரைவரை சூஸ் பண்ணலாம். இதுலயே பாத்துக்கிறேன். ஓகேயா? கார் எல்லாம் கண்ணு மூடிக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. தைரியமா இருக்கு. டிரைவர்லாம் நல்ல டிரைவர். ஓகேயா? நீங்க இடிக்க விட்டுற மாட்டாங்க, ஆக்சிடென்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே? கண்ணை மூடிக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. ஓகேயா? ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, நான் ஸ்டார்ட் சொல்லி ஸ்டாப் பண்ற வரைக்கும் நீங்க வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கணும். வண்டி நிக்கவே கூடாது. ஓகே? பெட்ரோல் எல்லாம் ஃபுல்லா தான் இருக்கு. ஓகே, ரெடி, ஸ்டார்ட். சுஜி ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். ரைட் சொல்லி அவங்க தட்டிட்டாங்கன்னா நீங்க நடந்துட்டே இருக்கும். கார் நடந்துட்டே தானே இருக்கும், கார் நிக்காது. சரியா? அவங்க ஸ்டாப் சொல்ற வரைக்கும் நிக்காது. ஸோ உங்களை தட்டிட்டாங்கன்னா நீங்க நடக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்க பின்னாடியே நடக்கணும். சரியா? நீங்க தட்டிட்டே இருக்க வேண்டாம். ஒரு தடவை தட்டிட்டீங்கன்னா அவங்க போட்டும். அதுக்கப்புறம் திரும்பணும்னா மட்டும் தட்டினா போதும். ஓகே? போங்க. ஓகே, ஸ்டார்ட். கண் மூடிக்கோங்க. கார்ஸ் டிரைவர் தப்பா தட்டிட்டு இருக்காரு, கார் கரெக்டா ஓடி அவர் ரைட்ல தட்டிட்டு இருக்காரு, அவங்க லெஃப்ட்ல போயிட்டே கண்ணை திறக்காதீங்க. கார் பேசக்கூடாது. காட்ட பேசுறீங்களா? படிக்காத ரஜினி மாதிரி பேசுறீங்க. லக்ஷ்மி கண்ணை திறக்காதீங்க. கார் ரிவர்ஸ் தான், பின்னாடி தான் வாக் பண்ணணும். நீங்க திரும்ப கூடாது. அப்படியே ரிவர்ஸ்ல என்ன இந்த கார் எழுதிச்சு சொல்லி ஓகே சொல்லிட்டேன்னா உடனே எல்லாம் கால் எழுதிடுவீங்க. சரியா? போங்க போங்க. யாரு? சுஜி தான். நான் பேசுகிற ரெக்கார்ட் ஆகுது. ஓகே, இந்த 2 பேருக்கு லைசென்ஸ் கொடுத்துடலாம். அந்த டிரைவர் சரியில்லை. ஓகே, தேங்க்யூ. இந்த ஆக்டிவிட்டியில ஏதாவது புரிஞ்சுதா? இதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சோம்ல. இந்த ஆக்டிவிட்டியில ஏதாவது அர்த்தம் புரிஞ்சுதா? யாருக்காவது சொல்லு. புரியல. ஃப்ரண்ட்ல போறது எதுவுமே கேட்கலையா? அப்படின்னா புரியல. அதான் சொன்னேன், அவங்க தட்டிட்டாங்கன்னா நீங்க வந்துட்டே இருந்து சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி தட்டினாலும் எந்த டைரக்ஷன்ல அவங்க நடத்துமோ வந்துட்டே இருக்காங்க. சரியா? சொல்லுங்க, என்ன புரிஞ்சுது இதுல? தெரியலையா? சொல்லு ராமச்சந்திரன். 2 விஷயம் மேம். ஒண்ணு நான் பார்த்தது டீம் வர்க் அவ்வளவு இல்ல, இன்னொன்னு 2 பேரோட மைண்ட் சிங்க் ஆகணும். ஓகே, this is a different way of looking at it. சரியா? டீம் வர்க் இல்ல and 2 பேரோட இதுவும் சிங்க் ஆகல அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. that is nice, at least something you understood from it. ஓகேயா? மத்தவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு எனக்கு தெரியல, நான் சொல்லவே விரும்புறேன்னு நினைக்கிறேன். இதுல விஷயம் என்ன அப்படின்னா 2 விஷயம் இருக்கு. ஒன்று ரெஸ்பான்சிபிலிட்டி, இன்னொன்று ட்ரஸ்ட். ஓகேயா?
இப்போ உங்களோட கார் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை ஆக்சிடென்ட் பண்ணாமல் பார்த்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஏன்னா அது கார் வந்து நான் லிவிங் பீயிங், கரெக்டா? அதே மாதிரி யூ ஹேவ் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் யுவர் ஃபெலோமேட்ஸ், யுவர் ஃப்ரெண்ட்ஸ், யுவர் ஃபேமிலி. உங்கள் கூட இருக்கிற எல்லார் மேலேயும் உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. எல்லாருக்கிட்டையும் உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறோமா? ஆஸ் அ ஃப்ரெண்ட், ஆஸ் அ சன், ஆஸ் அ டாட்டர், are we fulfilling that responsibility towards our fellow human beings? இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். இன்னொன்று, ரெண்டாவது நம்ம பேசுகிற விஷயம் ட்ரஸ்ட். அந்த காருக்கு அந்த டிரைவர் மேலே ட்ரஸ்ட் இருந்தால் மட்டுமே கண்ணை மூடின்னு மூவ் பண்ண முடியும். அந்த அவருக்கு ட்ரஸ்ட் இல்லை. அந்த மெரூன் ஷர்ட் போட்டுங்க, அவருக்கு அவரோட டிரைவர் மேலே ட்ரஸ்ட் இல்லை. எங்கேயாவது ஓடிட்டு பைக்லேயே கண்ணை திறந்துட்டு ஓடிட்டு இருந்தார். கண்ணை மூடிட்டு போங்கன்னு சொல்லும்போது, if you have the trust in the other person, you will be able to do it. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் என்டர் பண்ணுறீங்க அப்படின்னா, இது வந்து இப்போ பிரேக்கப் பற்றிலாம் பேசினாங்க. அவர் எங்கே போயிட்டாங்க தெரியல. நான் அவர் சிங்கிள் அவுட் பண்ணி கொடுத்தாரா? ஸோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ரிலேஷன்ஷிப் இஸ் பேஸ்ட் ஆன் ட்ரஸ்ட் அண்ட் ரெஸ்பெக்ட். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே நீங்கள் என்டர் ஆகுறீங்க அப்படின்னா, அது பிரேக்கப் ஆகிறதுக்கான வேரியஸ் ரீசன்ஸில் முதல் ரீசன் டிஸ்ரெஸ்பெக்ட். எப்போ ரெஸ்பெக்ட் குறையுதோ அப்போவே முடிஞ்சிச்சு அந்த ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறம் நீங்கள் அது எவ்வளோ போட்டு தண்ணி போட்டு வளர்த்தாலும் பண்ணுறாங்க யூஸே இல்லை. ஏன்னா ரெஸ்பெக்ட் இல்லை. லவ்வை விட ரொம்ப முக்கியமான விஷயம் ரெஸ்பெக்ட். அனதர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் trust. If you're not able to trust the person that you are in love with or that you are in a relationship with, then there is no point in the relationship at all. Trust இல்லாமல் அந்த பர்சனோட இருந்து பிரயோஜனமே கிடையாது. And you should understand the responsibility towards that person. நம்மளுக்கு அந்த பர்சன் மேலே இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு புரியணும். இல்லாட்டி ரிலேஷன்ஷிப் will not work out. சரியா? இது வந்து as teenagers and young adults, this is something which everybody goes through, but very few understand. Okay, அடுத்த okay okay இப்போ இதுக்கு I start with 2, but நிறைய பேர் நடுவுல கூப்பிடு. ஓகே, ரெண்டு பேருக்கு ஃபர்ஸ்ட் கூப்பிடுறேன். அந்த ஸ்குவைட் ஷர்ட் போட்டாங்க, செக் ஷர்ட். பேரு சையத். அப்படியா? You wanted now. You wanted now. அப்படியா? சரி, ப்ரொஃபஸரே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இது கொடுத்தாரு. வாங்க, மானிட்டர் பண்ணுறீங்களா? ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு போயிட்டா. வாங்க, உங்கள் பேர் என்ன? நீங்கள் தான் அவங்க உங்களை நான் இப்போ நெக்ஸ்ட் கூப்பிட்றேன். அவங்க நீங்கள் வாங்க. நித்யஸ்ரீ. நம்ம ஆர்ட் கேலரிலாம் பார்த்துருப்போம்ல, நேரில் போகலைனாலும் சினிமாவில் பார்த்துருக்கோம். ஓகே, அதில் ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவில் முக்கால்வாசி நமக்கு புரியாது, என்ன இருக்குது அப்படின்றது புரியாது. வரைஞ்சிருக்குன்னா சுத்தமாகவே புரியாது. அது வேறு விஷயம். ஃபோட்டோஸில் எதுக்காக அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க சரியாக புரியாது. ஓகே, அதை தான் நீங்கள் ரீக்ரியேட் பண்ணணும். இப்போது அவங்க ரெண்டு பேருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லி அவங்க இங்கே ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுவாங்க. இட்ஸ் கால்ட் இமேஜ் கிரியேட்டர். ஓகே, அவங்க இங்கே ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். ஓகே, பேர் என்ன? நிதிஷ். ஓகே, நிதிஷ்க்கு நான் கொஞ்சம் சொல்லிடுறேன்.
அது அவங்க எடுக்க சொன்னாங்களே, எடுத்துக்கிட்டே இருப்போம். ஏன் அவங்க எடுத்துக்கிட்டே இருக்க சொன்னாங்க? ஓகே, இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ண போறாங்க நான் சொல்லிட்டேன். அவங்க இங்க வந்து ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேயா? இமேஜ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நான் பேசுறேன். ஓகே, வாங்க. நீங்க இங்க வாங்க, நீங்க இங்க வாங்க. இங்க வாங்க. ஓகேயா? Walk to her and create what I told you. Walk to him and create what I told you. பண்ணுங்க. Look at the audience. Audience பாருங்க. ஓகே, ஸ்டாப். அப்படியே ஃப்ரீஸ் ஆகும். ஆடியன்ஸ் பார்த்து ஃப்ரீஸ் ஆகும். ஃப்ரீஸ். ஓகே, இந்த இமேஜ் இது ஒரு ஃபோட்டோ. இல்லை நீங்கள் திரும்ப நீங்கள் ஃப்ரீஸ் ஆகிட்டீங்க. நீங்கள் ஸ்டாச்சுஸ் இருக்கும். யுவர் ஃபோட்டோகிராஃப். ஓகே, இந்த இமேஜை நீங்கள் பார்க்குறீங்க. இது ஒரு ஆர்ட் கேலரியில் இந்த இமேஜ் இருக்குது. ஓகேயா? நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்துட்டு இந்த இமேஜில் ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்றலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இது எனக்கு பிடிக்கல, இந்த இமேஜில் எனக்கு இது மாற்றணும். நான் இதை மாற்றணும் அப்படின்னா இதை டச் பண்ணால் இந்த இமேஜ் மறைஞ்சிடும். அந்த இடத்துல நீங்கள் இமேஜாக நிற்கணும். ஓகேயா? இப்போ நான் கால் பண்ணுற ஒரு பர்சன் வந்து இந்த இமேஜை மாற்றணும். இவரை மாற்றலாம், அவரை மாற்றலாம், உங்கள் இஷ்டம். அங்கே பாருங்க, நீங்கள் 2 பேரும் இங்கே திரும்பவே கூடாது. நீங்கள் 2 பேரும் இமேஜாகவே இருக்கணும். ஓகே, நீங்கள் யார் வேணால் வந்து இது எப்படி வேணால் மாற்றலாம், எப்படி வேணால் மாற்றலாம். திருப்பி வந்து நீங்கள் இதே பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களோட ஐடியா என்னவோ அது மாதிரி நீங்கள் இதை மாற்றலாம். ஓகே, நீங்கள் வாங்க. இவங்க 2 பேரும் யாரை வேணால் நீங்கள் மாற்றலாம். ஆமாம், நீங்கள் யாரும் மாறக்கூடாது. நீங்கள் அப்படியே நிற்கணும். ஆமாம், பார்க்குறீங்களா? நீங்கள் வந்துடுங்க. தேங்க்யூ. நீங்கள் வாங்க. நீங்கள் அப்படியே நில்லுங்க. நீங்கள் மாறக்கூடாது. வேற மாற்றணும். வேற ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணணும். நாட் சேம் ஆக்ஷன். அதையும் நீங்களும் பண்ணீங்கன்னா அப்புறம் எல்லாம் இமேஜ் மாறிடுங்க. அதுதான் மாதிரி இல்லை, வேற ஏதாவது பண்ணுங்க. நீங்கள் மாறணும். நீங்கள் அதே தான் அதே அங்கேயே பார்த்து அதே மாதிரி நீ என்ன வேணா ஆக்ஷன் அதில் மாற்றிக்கலாம். என்ன வேணா பண்ணுங்க. நீங்க சேஞ்ச் பண்ணக்கூடாது. நீங்க வேற ஏதாவது ஆக்ஷன் பண்ண கூட அவர் சேஞ்ச் பண்ண மாட்டாரு. அவர் ஒரு போட்டோகிராஃப். போட்டோ மாறாதுல்ல, ஒரு போட்டோ. பரவாயில்ல, நீங்க அப்படியே நீங்க மாறாது. நீங்க அப்படியே அவர் சேஞ்ச் பண்ணுவாரு. நீங்க உங்களோட ஐடியாவை ஏதாவது மாற்று. நீங்க மாற்றுங்க அதே இமேஜ். நைஸ் நைஸ் நைஸ். அப்படியே இல்லை, மாறக்கூடாது. இப்போ இவர் போட்டோ ஆயிட்டாரு. ஓகேயா? இப்போ நான் அடுத்த கூப்பிடுற ஆளு அதே மாதிரி வந்து யாராவது ஒருத்தரை மாற்றணும். ஓகேயா? ஓ, நீங்க வாங்க. உங்க பேரு பிரியங்கா.
இவர் தேங்க்யூ விக்னேஷ் தானே சரி தேங்க்யூ சையத் நீங்க அங்கே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அவங்க என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியும் பாருங்க எதுனாலும் பண்ணணும் எனி ஆக்ஷன் ஓகே இப்போ இவங்க ஒரு ஆக்ஷன் பண்ணாங்க அடுத்தது யாரை கூப்பிடலாம் அவர் அனந்த் பக்கத்தில் இருக்கிறாங்க சூரஜ் பண்ண அவர் எழுப்பறதுக்காக தான் இந்த ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணேன் யாரை மாற்ற விரும்புறீங்க இவங்க ஓகே தேங்க்யூ என்ன பண்ணுங்க உங்க எதுக்கு இப்படி ஒரு இமேஜ் உங்க இஷ்டம் என்கிட்ட கேட்க வேணாம் அங்க பாருங்க ஆடியன்ஸ் பாருங்க சிரிக்க கூடாது இமேஜ் சிரிக்காதுல்ல ஆடியன்ஸ் பாருங்க இந்த இமேஜ் நல்லா பார்த்துட்டீங்களா இது வேற விதமா மாற்ற முடியும்னா ஏதாவது மாற்றத்துக்கு யாராவது ஒருத்தர் நான் கூப்பிடுறேன் அவங்க வாங்க உங்க பேரு பாவனா வாங்க இந்த இமேஜ் நடந்துட்டே இருக்கு ஸ்டாச்சுனரி இமேஜ் யார் மாற்றி இருந்தீங்களா அவர் ஓகே தேங்க்யூ இல்லை வேற ஏதாவது டோட்டலாக மாறும் இப்போ நீங்கள் பண்ண போகிற ஆக்ஷனில் இந்த ஸ்போர்ட் இமேஜோட ஐடியாவே மாறிடும் அந்த மாதிரி ஏதாவது பண்ண போகிறோம் ஓகே ஓகே இப்போ பாவனா ஒரு இமேஜ் பண்ணிட்டாங்களா சூரஜ் ஒரு இமேஜ் பண்ணிட்டு இருக்காரா நீங்க வாங்க நீங்க தான் வாயில் இருக்க வச்சுக்கீங்க உங்க பேர் என்ன சாய் வாங்க சைலேஷா சைலேஷ் வாங்க யார் மாற்ற இருக்கீங்க இவங்கயா ஓகே தேங்க்யூ இந்த இமேஜ் எப்படி டோட்டலாக மாற்ற முடியும்னு வச்சு எதாவது மாற்ற பார்க்கலாம் அவரோட கையை மாற்றலாம் நீங்கள் என்ன டச் பண்ணுறது ஆக்ஷனாக தான் ரமேஷ் அது பண்ணு ஆனால் அவரை நீங்கள் மாற்றக்கூடாது இப்போ ஃபைனல் இமேஜ் ஓகேயா இத பயங்கர வேற விதமா யோசிச்சு யாராவது மாத்த முடியும்னா கை தூக்குங்க எனிபடி டோட்டலா வேற விதமா யோசிச்சு நீங்க அப்படியே நீங்க கை கீழே இருக்கீங்க Thank you so much. ஓகே இப்போ நம்ம பார்த்தது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் 2 பேர் வந்தாங்கல்ல, 2 பேர் வந்து கை கொடுத்தாங்கல்ல. நான் இப்போ சிங்கிள் அவுட் பண்ணி 2-3 பேரை கேட்குறேன். அந்த இமேஜை பார்த்தவங்க உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு எனக்கு சொல்லணும், சரியா? அந்த எல்லோ துப்பட்டா நீங்க நான் திரும்பி பார்க்காதீங்க, உங்களை தான் கூப்பிடுறேன். பூஜா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இமேஜ் பண்ணாங்கல்ல, நித்யஸ்ரீயும் சையதும் பண்ணாங்கல்ல, கை கொடுத்தாங்கல்ல. என்ன தோணுச்சு அந்த இமேஜ் பண்ணாங்க? சத்தமா சொல்லுங்க, மைக்கியா?
ஹேண்ட்ஷேக் பண்ணாங்க. அதை பார்த்து என்ன தோணுச்சு? இந்த இமேஜ் நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு போட்டோகிராஃப்ல இந்த இமேஜை பாக்குறீங்க, என்ன தோணுது அந்த இமேஜ் பார்த்தா? சத்தமா பேசுங்க, கேட்கல. கிரீட் பண்ற மாதிரி தோணுச்சு. ஓகே, கிரீட் பண்ற மாதிரி தோணி கொடுத்தது. ஓகே, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தோணுச்சு? அந்த ஃபர்ஸ்ட் 2 பேர் கை குலுக்கினாங்கல்ல, உனக்கு இல்லையா? அப்போ சரி, பின்னாடி பாருங்க. அவங்க சொல்லுங்க, பர்பிள் 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. கிரீட்டிங்ஸ்னு தோணுச்சு, இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தோணுச்சு. ஓகே, வேற நீங்க சொல்லுங்க. நடுவில் இருக்கீங்க. யா, செகண்ட் நீங்களா? என்ன தோணுச்சு அவங்க 2 பேரையும் பார்க்க? கை கொடுத்துட்டாங்களா? அவங்கள பார்த்தா என்ன தோணுச்சு? சொல்லுங்க, எது வேணா இருக்கலாம். புரியல? அந்த மைக்ல சொல்லுங்க, நீங்க பேசுறது கேட்குது எனக்கு. மைக்ல பேசுங்க. தோணவே இல்லையா? அந்த இமேஜை பார்த்து ஒண்ணுமே தோணலையா? இமேஜ் பார்த்தீங்களா? என்ன பார்த்தீங்க? மைக்ல பேசுங்க. 2 பேர் கை கொடுத்தாங்கல்ல, அந்த இமேஜை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? சாதாரண அந்த இமேஜை நீங்க பாக்குறீங்க, ஒரு போட்டோகிராஃபா பாக்குறீங்க, என்ன தோணும் உங்களுக்கு அந்த இமேஜ் பார்த்தா? 2 ஃப்ரெண்ட்ஸ் கை கொடுக்குறாங்கன்னு தோணுச்சு. ஓகே, குட். இன்னும் ஒருத்தரை கேட்கலாம். அந்த செகண்ட் லாஸ்ட்ல கண்ணாடி போட்டுருக்காருல அவரு, நீங்க தான் திரும்பி பாக்குறீங்க. பேர் என்ன? லக்ஷ்மி பேர். லக்ஷ்மி பேர், சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தோணுச்சு. ஓகேயா? நீங்களும் சைடு எங்க இருக்கீங்க? எழுதிக்கோங்க, மைக் பாஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லி கை கொடுக்க சொன்னேன்? சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு, ரொம்ப வருஷம் கமிட் பண்றதுனால எக்ஸைட்மெண்டா எப்படி ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி நீங்க கை கொடுத்தீங்க. கரெக்டா? நீங்க உங்ககிட்ட என்னன்னு சொல்லி கை கொடுக்க சொன்னேன்? மைக் சொல்லுங்க. நான் ரொம்ப நாளா வேலை தேடிட்டு இருக்கேன். எனக்கு வேலை கிடைக்கல. நான் நெருங்கியான பர்சன். ஆனா எங்க அப்பா மூலியமா வந்து எங்க அப்பா ஒருத்தவர் வந்து அவர் மூலியமா நீ சேர முடியும், உனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் நீ சேர்ந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அவங்க தான் வந்து அவனை நான் பிரைட் பண்ணி அந்த வேலை வாங்கணும். ஓகே, இவங்க ரொம்ப ஒரு ஆனஸ்டான பர்சன். ஒருத்தருக்கு பிரைட் பண்ணி தான் அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்க போகுது. அவரை பிரைட் பண்ணி அவங்க அந்த வேலை வாங்க போறாங்க. அதுக்காக அவங்க வேண்டாத இருப்பாய் பிடிக்காம போய் அவருக்கு கை கொடுக்குறாங்க. ஓகேயா? ஆனா 4 பேர் சொன்னீங்களா, யாராவது ஒருத்தருக்காக இந்த மாதிரி ஏதாவது இருக்குமோன்னு தோணிச்சா? கிரீட்டிங்ஸ்னு ஒருத்தர் சொன்னா, அங்க ஒருத்தன் கை தூக்குறாங்க. அவங்க கிட்ட பாஸ் பண்ணுவாங்க. தேங்க்யூ. இருக்கிறோம். மேம், எனக்கு எப்படி தோணுச்சுன்னா அவங்களோட எக்ஸ்பிரஷன் வந்து கொஞ்சம் சிரிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களோட இன்டென்ஷன் வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அவங்க வந்து ஃபோர்ஸா இருந்த மாதிரி இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் ஹார்டனா இருந்துச்சு. ஸோ அவங்க தான் ஆக்சுவலாக அந்த இமேஜை கவனிச்சு பார்த்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஃபேஸ் இருந்த எக்ஸ்பிரஷன்ல இந்த பர்சன் பிடிக்காம தான் கை கொடுக்குறாங்க, இந்த பர்சன் பிடிச்சி கை கொடுக்குறாங்கன்னு நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவல் ரீசன் தெரியாட்டாலும் அவங்க ஒருத்தவங்களுக்கு தான் என்ன நடக்குதுன்றது புரியாட்டாலும் ஏதோ இதுக்குள்ள டிஃபரன்ஸ் இருக்கு, இந்த பர்சனுக்கும் இந்த பர்சன் கை கொடுக்கறதுல வித்தியாசம் ஏதோ தெரியுதுன்னு அவங்க நோட்டீஸ் பண்ணிருக்காங்க. சரியா? இப்போ இதுக்கு பேர் தான் பெர்செப்ஷன் அண்ட் ஜட்ஜ்மெண்ட். ஒரு பர்சனை நம்ம பார்க்குறோம், முதல் தடவையா மீட் பண்றோம், அந்த பர்சனை யாருன்னே நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஜஸ்ட் பிகாஸ் அவங்களோட நடை உடை பாவனை வித்தியாசமா இருக்கிறதுனால அவங்கள வேற மாதிரி பெர்சீவ் பண்ணி வேற மாதிரி ஜட்ஜ் பண்ணிடுறோம். Why do you do that? இப்போ நான் உள்ள வரும்போது நிறைய பேர் யோசிச்சிருக்கோம், ஐயோ இது பீட்டர் போல இருக்கே, இது பேசுறது ஒன்றும் புரியாது போல இருக்கே யோசிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. பேண்ட் ஷர்ட் போட்டிருந்தாலும் பொட்டு வச்சிருக்காங்க, இதோட தமிழ் பேசிடுவாங்க யோசிக்க வாய்ப்பு இருக்கு. முடிய பார்த்தா ஆஃப்ரோ மாதிரி இருக்கே, ஒருவேளை இந்தியனே இல்லையோ சிரிக்கிறாங்க, அதே தெரியுது யோசிச்சிருக்காங்க. யோகி பாபு தங்கச்சியா இருப்பாரோ, நிறைய பேர் சிரிக்கிறீங்க, அதெல்லாம் ஜாஸ்தி யோசிச்சிருக்கீங்க போல. ஸோ இவ்வளோ பேர் இருக்கீங்க, எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக பர்சீவ் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக ஜட்ஜ் பண்ணியிருக்கீங்க.
ஒருத்தரோட பேக்ரவுண்டோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸோ அவங்கள பற்றி எந்த விஷயமே தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும்போது ஏன் இந்த மாதிரி நாங்கள் யோசிக்கக்கூடாதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஒருத்தங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஆனால் ஒருத்தங்களை தப்பாக நினைக்கிறதுக்கு இதெல்லாம் யோசிக்கணும். ஒருத்தங்களை ஜட்ஜ்மெண்டலாக இவங்க இப்படி தான் அப்படின்னு முத்திரை கொடுத்தாம ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சாலே நிறைய பிரச்சனைகள் தவிர்த்துடலாம். நிறைய பேரை பர்சீவ் பண்ணும்போது டோன்ட் ஜட்ஜ் தி புக் பை இட்ஸ் கவர். வெறும்னா வெளி தோற்றத்தை பார்த்து என்னைக்குமே யாரையுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஏன்னா இது காலப்போக்கில் உங்களே காயப்படுத்தும். ஏன்னா யூ நெவர் நோ ஹூ ஜட்ஜிங் யூ. நீங்கள் மற்றவங்க சிம்பிளாக ஜட்ஜ் பண்ணி பின்னாடி போயிட்டு நான் பாரு அசிங்கமாக நான் சொல்லி சிரிச்சிட முடியும். நாளைக்கு அதே உங்களை பார்த்து ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா நம்மளால தாங்க முடியாது. ஸோ these are certain things that really helps in not only your mental well-being, it also helps other people around you. மற்றவங்களுக்கும் அது வலி தராமல் இருக்கும். அதனால் ஒருத்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுமா கேளுங்க. போயிட்டு ஹூ ஆர் யூ, யார் நீங்கள், ஏன் இப்படி இருக்கீங்க, ஒருத்தர் கஷ்டப்படுறாங்களா போய் பேசுங்க, கம்பேஷனேட்டாக போய் பேசுங்க, கைண்டாக இருங்க, கிராட்டிடியூட் காட்டுங்க. இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். எல்லாத்தோடையும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா ஹோப். அதாவது நாளைய பொழுது நல்ல விடியும் அப்படிங்கிற ஒரு ஹோப் இருக்குல்ல, அது ரொம்ப நல்ல விஷயம். ஓவர் திங்க் பண்ணாமல் ஹோப்ஃபுல்லாக ஃப்யூச்சரை எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக இருந்தீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ மென்டல் வெல்பீயிங் இருக்கும். மென்டல் இல்னஸை தவிர்க்கலாம். ஸ்ட்ரெஸ், இமோஷன் ரெகுலேஷன், ஆங்கர், சாரோ எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிட்டு, ஃபியர், வரி எல்லாமே குறைச்சிட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஈஸியஸ்ட் வழி அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம கூட இருக்கிறவங்கள, நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவு ஒருத்தன் கஷ்டப்படுறாங்கன்னா அந்த கஷ்டத்தை ஜாஸ்தி பண்ணாமல் எவ்வளோ கம்பேஷனேட்டாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை குறைக்க முடியும் கிடையாது. இல்லை நான் இப்படி தான் இருப்பேன்னு அடம் பிடிக்காமல் என்ன மாற்றிக்கலாம். வாட் இஸ் இஸ் ட்ரைங் டு டீச் மீ, வை நீ கேட்காம வாட் இஸ் இஸ் ட்ரைங் டு டீச் மீ யோசிச்சு பாருங்க. ஈஸியாக இருக்கும். சொல்லும்போது நீங்கள்லாம் சொல்லலாம் நீங்கள்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நிஜமாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் பேசுகிறேன். வைனி நிறைய கேட்டுட்டேன். ஆனால் வாட் இஸ் இட் ட்ரைங் டு டீச் மீன்னு கேட்கும்போது முன்னேற ஆரம்பிச்சிட்டேன். இட் ஹெல்ப் மீ இன் மை க்ரோத். வைனி கேட்கும்போது அழுதுகிட்டே தான் இருந்தேன். பிரயோஜனம் கிடையாது. என்ன பிரயோஜனம் அழுதுல? ஏதாவது நடக்குதா? உண்மை நடக்கும். அந்த வைனி கேட்கறது நிறுத்திட்டு வாட் இஸ் இஸ் ட்ரைங் டு டீச் மீ, இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கலாம், எப்படி க்ரோ ஆகலாம், இதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம், இந்த மாதிரி ஒரு மனநிலைமையில இருந்து இது எந்த புண்ணியமும் கிடையாது, எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஹவு கேன் ஐ கம் அவுட் ஆஃப் இட்? எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ இந்த மாதிரி பாசிட்டிவ் ஆப்டிமிசத்தோடு இருந்தீங்கன்னா லைஃப்பில் இந்த மென்டல் இல்னஸ்ன்ற பேச்சுக்கே இடம் வராது. ஒன்லி மென்டல் இல்னஸ், ஃபுல்ஃபில் லைஃப் வாழணும். அதுதான் நம்மளோட எய்ம். அல்டிமேட் கோல் என்ன? ஃபுல்ஃபில்டாக ஒரு லைஃப் வாழுது, நிம்மதியாக ஒரு லைஃப் வாழுது தானே, கண்டென்ட்மெண்ட். அது ரீச் பண்ணுறது தான் கஷ்டம். ஹாப்பினஸ், தட் ஷுட் பி யுவர் கோல். சக்ஸஸை விட ஹாப்பினஸ் ஷுட் பி யுவர் கோல். அந்த ஹாப்பினஸை நோக்கி நம்ம போனோம்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தி ஈஸியஸ்ட் வே டு லீட் லைஃப் இஸ் த்ரூ கம்பேஷன். எவ்வளோக்கு எவ்வளோ செல்ஃப் கம்பேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்ஃப் கிரிட்டிசிசம் இருக்கும். நீ தேர மாட்டேடான்னு நம்மளே நம்ம சொல்லிக்கக்கூடாது. செல்ஃப் நெகட்டிவிட்டியை முதல்ல இருக்கணும். உன்னால் முடியாதுன்னு யோசிக்கக்கூடாது. உன்னால் முடியும். 12th வரைக்கும் முடிஞ்ச பையனால் காலேஜ் முடியாதா? என்றைக்குமே செல்ஃப் கம்பேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். செல்ஃப் லவ்வை விட வெரி இம்பார்ட்டண்டான விஷயம் செல்ஃப் கம்பேஷன். எவ்வளோக்கு எவ்வளோ கம்பேஷனேட்டாக உங்களை நீங்களே பார்த்துக்கிறீங்களோ அவ்வளோ எவ்வளோ கம்பேஷனேட்டாக மற்றவங்க உங்களால் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் யூ ஹவ் பீன் வண்டர்ஃபுல் ஆடியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நான் எவ்வளோ கரெக்டாக பண்ண